கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு, வழிநடத்தப்பட்டு வருகிற அன்பான சகோதர, சகோதரிகளே, உன்னதமான தேவனுடைய பரிசுத்தவான்களே, அருமையான ஓய்வு நாள் காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர, சகோதரிகளே, இப்படியாக உங்களோடு கூட மீண்டுமாக தேவனுடைய வார்த்தைகளை பேசி அறிவிப்பதற்கு இப்படியாக வாய்ப்பை கொடுத்துட்டு நம்முடைய பரலோகத்தின் தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட அன்பின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர, சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு, நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவருடைய எழுத்துக்கள்ல இருந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். ரீபிரிண்ட்ஸ் நம்பர் 5973. தலைப்பு, புத்திமதிக்கு சிரமத்தோடு கீழ்ப்படிதல். அன்பான சகோதர, சகோதரிகளே, தலைப்பு புத்திமதிக்கு கீழ்ப்படிதல். அது எப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, சிரமத்தோடு கீழ்ப்படிதல். அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, பொதுவாக புத்திமதியை கேட்கறதுனாவே நமக்கு சிரமம் தான் இல்லைங்களா? நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு வார்த்தை இருக்கு. ஒருவேளை எங்க ஊர் சைடுனா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப தொல்லையா இருக்குன்னு சொல்லுவோம். இங்க வந்து வார்த்தைகள் வேற விதத்துல இருக்கும். என்ன வார்த்தைங்க அதுங்க? சிறையா இருக்குன்னு சிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சிறை. அப்போ வீட்ல நம்ம பிள்ளைகள்ட்ட அத செய், இத செய் அப்படின்னு சொல்லும்போது கூட என்ன சொல்லுவாங்க? சிறையா இருக்கே உங்களோட அப்படின்ட்டு. அந்த மாரி தான் அன்பான சகோதர, சகோதரி நமக்கும் கூட இந்த இடுக்கமான பாதையில தொடர்ந்து பயணம் செய்வதற்கு ஏதுவான புத்திமதிகள் வரும்பொழுது, அபூரணத்தின் நிமித்தம் நமக்குள்ள என்ன ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நம்ம கூட சொல்லலாம். சிறையா இருக்குதே! இடுக்கமான வழியில பயணம் செய்றதுக்கு. அன்பான சகோதரர், சிறைன்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்னங்க? சிறைன்னா அப்படியே இறுக்கி வச்சுக்கிறது இல்லைங்களா? ஒரு விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்ப சுதந்திர பறவையா விடுதலையா நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதுக்காக இந்த அழைப்புல தேவன் நம்மள அழைக்கல. மாறாக நம்முடைய விருப்பத்தை எல்லாம் ஒடுக்கி, சிறைப்படுத்தி என்ன பண்ணணுங்க? இந்த ஓட்டத்துல ஓடணும். சிறையா தான் இருக்கும் உண்மையிலேயே. அன்பான சகோதர, சகோதரிகளே. ஆனாலும் கூட பிரியமான சகோதரர் சொல்லி இந்த அருமையான தலைப்பின் கீழ நம்முடைய மூத்த சகோதரர் ரொம்ப அருமையாக தியானிச்சு நமக்கு அவசியமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு. இந்த பாடத்த நம்ம தியானிப்பதற்கு முன்பதாக, ஏற்கனவே சில வாரங்கள் முன்பதாக தியானித்திட்ட பாடங்களிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம நினைவுபடுத்திக் கொண்டு மீண்டுமாக இந்த படத்துக்கு வர்றது பிரயோஜனமாக இருக்கும் அன்பான சகோதர, சகோதரிகளே. பாருங்க நம்முடைய 7ஆம் தூதர் பிரதர் அசல் அவர் எப்பேர்ப்பட்ட மனுஷன்? தேவனுடைய விசேஷமான ஒரு பாத்திரம். இந்த 7ஆம் கால சபை நாம தான் பாக்கியவான்கள். ஏன் அப்டின்னா, ஆ தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் குறித்த சத்தியங்கள் அதிகமா அறிஞ்சிருக்கிறது யாருதாங்க? நாம தான் இல்லைங்களா? ஒருவேள அப்போஸ்தலர்கள் கூட அந்த அளவுக்கு அறிஞ்சிருப்பாங்களான்னு சொல்லி நமக்கு தெரியல. தேவன் சில விஷயங்கள அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். எல்லாத்தையும் என்ன பண்ணலங்க? வெளிப்படுத்தல. ஆனா இந்த நாட்கள்ல தேவன் நமக்கு ஆச்சரியமான சத்தியங்கள வெளிப்படுத்தியிருக்கிறார். யார் மூலமா அப்டின்னா, 7ஆம் கால சபையின் தூதர் மற்றும் அவரோடு கூட இருந்துட்ட பெயர் தெரியாத அருமையான சகோதர, சகோதரிகள் மூலமாக. அன்பான சகோதர, சகோதரி இப்படியாக நாம் பெற்றுக்கொண்ட பாடங்கள்ல ரொம்ப ஆச்சரியமான பாடங்கள் இல்லைங்களா? கர்த்தர் இயேசுவினுடைய 2ஆம் வந்திருத்தல், அப்புறம் ஈடுபலி, ஈட்டுக்கிரயம், அப்புறம் நரகம் பத்தின போதனை, ஆத்மா பத்தின போதனை இதெல்லாமே எப்படிங்க? ரொம்ப முக்கியமான உபதேசம். இதுல கிருபையின் செய்தின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லலாங்க? கிருபையின் செய்தின்னு சொல்லி பிரதர் ரசல் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பிரிச்சு எடுக்குறாரு. ஒருவேளை நம்ம என்ன யூகிக்கலாம்? கிருபையின் செய்தின்னா எதுவா இருக்கலாம்? அது 2ஆம் வருகையின் பத்தின சத்தியமா இருக்கலாமா? இல்ல ஈடுபலியின் சத்தியமா இருக்கலாமா? இல்ல ஊமைகள், நிழல்கள் அந்த மாரி காரியங்களா இருக்குமா? 2ஆம் வருகை, சிஸ்டர் ஈடுபலி அப்படின்ற. அன்பான சகோதரர், எல்லாமே நமக்கு அவசியமான பாடங்கள் தான். ஆனா பிரதர் ரசல் அப்படியெல்லாம் சொல்லல. வேற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னு சொல்லி என்ன பண்ணலாம்னா, நம்ம மறுபடியும் இன்னைக்கு தியானிச்சு பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர, சகோதரி. பாருங்க நம்முடைய கரங்களில் இருக்கிற அந்த அருமையான புஸ்தகம், ரீபிரிண்ட்ஸ் நம்பர் 5967. கிறிஸ்துவின் நிருபம்ன்ற தலைப்புல சகோதரர் சில விஷயங்கள் பேசியிருக்கிறார். அதுல நமக்கு அவசியமானது மாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம். மூப்பர்கள் ஏன் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டுட்டு பிரதர் ரசல் சில விளக்கங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அத கூட சகோதரிகள் படிக்கலாம். மூப்பர்கள் ஏன் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? இந்த ஆவி சுற்றுப்பிரயாண ஊழியர்களின் ஆவியாகவும், சபையின் மூப்பர்களின் ஆவியாகவும் மாத்திரம் இல்லாமல், கிறிஸ்துவின் சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரின் ஆவியாக இருக்க வேண்டும். ஒரு பரந்த உணர்வில் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கிருபையின் செய்தியை மற்றவர்களுடைய இருதயங்களில் எழுதுவதில் ஒரு ஊழியக்காரனாக அல்லது ஒரு வேலைக்காரனாக
இருக்க சலுகை பெற்றிருக்கிறோம். போதும் சிஸ்டர். அப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்கள பத்தி தேர்ந்தெடுக்கிறதுடைய முக்கியத்துவம் பத்தி பேசும்பொழுது, பிரதர் அசல் என்ன சொல்றாருன்னா, அது ஏதோ மூப்பர்களுக்கும் அல்லது உதவிக்காரர்கள் மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு ஒவ்வொருவருக்குமே ரொம்ப முக்கியமான காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அன்பான சகோதர, சகோதரி. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அருமையான அழைப்புக்குள்ள வந்துட்ட நாம ஒவ்வொருவருமே, நாம நம்முடைய உடன் சகோதரர்கள் மத்தியில, சகோதரருக்குள்ள அவங்க இதயத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டியிருக்குதாம்? ஒரு காரியத்தை எழுத வேண்டியிருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, கிருபையின் செய்தின்னு சொல்லி இங்க பிரதர் ரசல் சொல்றாரு அன்பான சகோதர, சகோதரி. பாருங்க என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறாருன்னா, அது நமக்கு ஒரு சலுகை. சரிங்களா? சலுகையா இருக்குது. 2வது பார்க்கும்போது, ஒரு வேலைக்காரனாக நாம இருந்து, நம்ம கூட இருக்கிற உடன் சகோதர, சகோதரி இதயத்தில என்ன பண்ணணுமா? இந்த கிருபையின் செய்திய எழுதணுமா அன்பான சகோதர, சகோதரி. சரி என்னவா இருக்குங்க அந்த கிருபையின் செய்தி? நம்ம பெற்றுக்கொண்ட அறுவடை சத்தியங்கள், பேசிக் கிளாஸ் அத அப்படியே மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுன்னு முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமான்னு கேட்டா, ஆமா. ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்போ இங்க கிருபையின் செய்தின்னு பார்க்கும்பொழுது, பிரியமான சகோதர, சகோதரிகளே, இந்த ஒரு கிருபையின் செய்தி மாத்திரம் இல்ல அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துக்குள் நுழையவே முடியாதுன்னு சொல்லி சகோதரர் எழுதுறார். அது என்ன கிருபையின் செய்தி அப்படின்னா, நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். ஆ ஆனால் நமது சொந்த இருதயங்களில் ஆனால் நமது சொந்த இருதயங்களில் ஏற்கனவே எழுதியிராவிட்டால், நாம் மற்றவர்களின் இருதயங்களில் எப்படி எழுதுவது என்று அறிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதிலிருந்து மூப்பர்களை தேர்ந்தெடுப்பதில் உள்ள தகுதிக்கான மிகப்பெரிய எச்சரிப்பை பெறுகிறோம். யார் ஏற்கனவே தங்கள் இருதயங்களில் கர்த்தரின் எழுத்துக்களை உடையவராக இருந்து அதன் விளைவாக புதிய இளைய சகோதரர்கள் இருதயத்தில் கிறிஸ்துவின் குணசாயல் எழுதுவதற்கு பரிசுத்தாவியின் வழிகாட்டுதலின் கீழ் தகுதி வாய்ந்த உதவியாளராக இருக்கிறார்களோ அவர்களை கண்டறிய வேண்டும். அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, ஒரு பொதுவாக மூப்பன் மற்றும் உதவிகளை தேர்ந்தெடுக்கும்போது, மனசுல வைத்துக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள சொல்றார். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம ஒரு கிருபையின் செய்திய ஒவ்வொருத்தர் உள்ளத்துல எழுதணும். அது ஏற்கனவே எங்க எழுதியிருக்கணுமா? ஒவ்வொருத்தருடைய இதயத்துல என்ன இருக்கணும்? எழுதியிருக்கணும். அப்படி எழுதியிருந்தா தான், நம்ம மற்றவங்கள பார்த்து, ஓகே, இவங்க மூப்பருக்கு தகுதியா இருப்பான்னு நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா, அதற்குரிய காரியங்கள் இவர் உள்ளத்துல எழுதியிருக்குது. இவர் உதவிக்காரரா இருப்பதற்கு தகுதி வாய்ந்தவரா இருப்பார். எத பார்த்து பிரதர் முடிவு பண்ண சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொருக்குள்ள எழுதப்பட்டிருக்க கிருபையின் செய்திய பார்த்து, இதே மாதிரி இன்னொரு சகோதரர் இருக்கிறாரா? நீங்க என்ன பண்ணலாம் அவர? தேர்ந்தெடுக்கலான்னு சொல்றாரு. இதுல ஒரு க்ளூ கூட சகோதரர் குடுத்திருக்கிறாரு. நீங்க கண்டுபிடிக்கலாம். அது என்ன கிருபையின் செய்தி? புதிய இளைய சகோதரர்கள் இருதயத்தில் கிறிஸ்துவின் குணசாயல். குணசாயல். கிறிஸ்துவின் சாயல். குணசாயல் அன்பான சகோதர, கிறிஸ்துவின் குணசாயல்னா என்ன அப்படின்னா, தொடர்ந்து பிரதர் கீழ எழுதும்போது என்ன எழுதுறார்ன்னா, நல்ல கனிகள், நல்ல கனிகள். அன்பு, சந்தோஷம், பொறுமை, நீடிய பொறுமை இது போன்ற அருமையான கனிகள வந்து சொல்றார். அப்போ நாமும் நம்முடைய உடன் சகோதர இதயத்துல என்ன எழுதணுமா? நமக்கு எழுதணும். அப்புறம் அவங்க எழுத வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, குணலட்சணம் சார்ந்த காரியங்கள என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, எழுதணும் அன்பான சகோதரர். அப்படி ரொம்ப முக்கியம் அந்த காரியம். ஒருவேள 2ஆம் மந்திரத்தில விட, ஈடுபலிய விட, குணலட்சணம் சார்ந்த விஷயங்கள ஒரு சகோதரருக்குள்ள எழுதுறது ரொம்ப முக்கியமா? அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, ஆம் அன்பான சகோதர, சகோதரி. ஏன்னா நம்ம தேவன் எதுக்கு நம்மள அழைச்சிருக்கிறாரு? அவருடைய நேசகுமாரனுடைய சாயலுக்கு ஆகுறதுக்கு. அப்ப அவருடைய சாயல்னா என்ன சொல்லிடலாம்? கிறிஸ்துவின் சாயல்னா என்ன சொல்லலாம்? அவருடைய அருமையான குணலட்சணங்கள் அன்பான சகோதரன். பாருங்க இதனுடைய முக்கியத்துவத்த பத்தி சகோதரர் சொல்லும்போது, கீழ சில வார்த்தைகள் அவர் பகிர்ந்து கொள்றாரு. அத நீங்க படிங்களேன். மேலும் பல்வேறு முகவர்கள் மூலமாக மேலும் பல்வேறு முகவர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியினால் நம் இருதயங்களில் எழுதப்பட்ட செய்தி என்ன? நிரூபம் என்ன? அது காலக்கணக்கை குறித்த அறிவா? அது நிழல்கள் மற்றும் திருஷ்டாந்தங்களின் முடிச்சுகளை கட்டவிழ்ப்பதா? வித்தியாசமாக புரிந்து கொள்ளப்பட்ட வேதாகமத்தின் பகுதிகளை குறித்த கடினமான இறையியல் மூச்சுகளை உடைப்பதா? அது யூதர்களின் சரித்திரம், உலகத்தின் சரித்திரம், சபையின் சரித்திரம் பற்றிய அறிவா? அது கடந்த கால, நிகழ்காலம் மற்றும் வருகின்ற வெவ்வேறு உடன்படிக்கைகளை புரிந்து கொள்வதும், அதை ஏற்றுக்கொள்வதுமா? இல்லை. அது இவைகளில் அது இவைகளில் ஒன்றுமில்லை. ஒன்றும் இல்லை. அன்பான சகோதர, சகோதரிகளே என்ன வார்த்தைகள் பயன்படுத்திட்டாருங்க? அந்த முக்கியமான செய்தி என்ன? ஒருவேளை காலக்கணக்கு பத்தின புரிந்து கொள்ளுதல். அப்புறம் காலக்கணக்கு எவ்வளவு முக்கியம் இல்லைங்களா? ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதுலருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு நாள்ல நம்ம சொல்ல முடியுங்களா?
கண்டிப்பாக சொல்ல முடியும். அப்ப காலக்கணக்குன்றது ரொம்ப முக்கியம். ஆனா பிரதர் என்ன சொல்ட்டாரு? காலக்க பத்தின அறிவு இல்லன்னு ஒருவேளை கொஸ்டின் நம்பர் 113(1)ல பிரதர் காலக்கணக்கு குறிச்சு எழுதும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, காலக்கணக்க புரிஞ்சுகிட்டவங்க, அந்த புரிஞ்சுகினது நிமித்தம் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. ஒருவேளை எனக்கு புரியலையே காலக்கணக்கு. இந்த சகோதரர் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, டக்கு டக்குன்னு பதில் சொல்லிறாரு. புரிஞ்சுக்கிறாரு சொல்ற விஷயங்கள. ஆனா என்னால அப்படி காலக்கணக்க புரிஞ்சுக்க முடியலையேன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? என்ன பண்ண வேணாம் நீங்க? எப்படியாவது கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி எழுதல. மாறாக கவலைப்படாதீங்க, விட்டுருங்க. ஏன்னா, அதை விட முக்கியமான காரியங்கள் அறிந்து கொள்வது நெறையா இருக்குது. அப்ப என்ன சொல்றாருன்னா, காலக்கணக்கு ஒருத்தர் புரியுதா? சந்தோஷம். உங்க புரிதல் நீங்க எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. இல்ல பிரதர் எனக்கு புரியல காலக்கணக்குன்னா, விஷயங்கள் மேல நம்பிக்கைய வச்சுட்டு என்ன பண்ணுங்க? கடந்து போங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அன்பான சகோதர, சகோதரிகளே, காலக்கணக்கு இப்ப புரியல அப்படின்னாலும் எப்ப புரியும்? நம்ம திரைக்கு அப்பால் போனதுக்கப்புறம், பிரம்மாண்டமான திரைய போட்டு தேவன் என்ன பண்ணுவாருங்க? சொல்லிக் கொடுப்பார். இந்த சரீரத்திலிருந்து மகிமையின் சரீரத்தில மாறும்பொழுது, எப்பேற்பட்ட ஞானம் நமக்கு இருக்குன்னு சொல்லி தெரியல நமக்கு இல்லைங்களா? அப்போ இங்கே கற்றுக்கொள்ள முடியாத சத்தியங்கள நம்ம எங்க கற்றுக்கொள்ளலாம்னா, திரைக்கு அப்பால போய் கற்றுக்கொள்ளலாம். ஆனால், பிரியமான சகோதர, சகோதரிகளே, குணசாயல் அப்படி தேவன் வச்சுட்டாருங்களா? குணலட்சணத்த கற்றுக் கொடுக்கிற இடம் எங்க தான் வச்சுட்டாருங்க? இந்த பாத பூமி. இங்க தான் வச்சுட்டாரு அன்பான சகோதரர். தொடர்ந்து பார்க்கும்போது என்ன எழுதுறாரு அப்படின்னா, அதின் நிழல்கள் மற்றும் திருஷ்டாந்தங்களின் முடிழ்ச்சிகளை கட்டவிழ்ப்பதா? அப்புறம் வித்தியாசமாக புரிந்து கொள்ளப்பட்ட வேதாகமத்தின் பகுதிகளை குறித்து கடினமான இறையியல் முடிச்சுகளை உடைப்பதா? கடினமான அதாவது ஈடுபலி, நரகம், 2ஆம் வர்க்கம் இத்தன பத்தின சத்தியமா? அப்படின்னா லிஸ்ட் போட்டே வந்து என்ன சொல்றாருன்னா, இவைகளில் ஒன்றும் இல்லை. அப்படின்னா இத பத்தின அறிவு நமக்கு வேணாமான்னு கேட்டா, இல்ல கண்டிப்பா வேணும். அடுத்தவங்கள்ட்ட நம்ம கண்டிப்பா அத ஷேர் பண்ணணும். ஆனா, கிருபையின் சத்தியம்னு சொல்லி ஒண்ண மட்டும் பிரிச்சு எடுத்து, இவைகளுக்கு மேலாக கொண்டு போறார். எவைகளுக்கு மேலாக? இந்த டாக்ட்ரின்ஸ் உபதேசங்கள் இவைகளுக்கு மேலாக இந்த கிருபையின் செய்தியை மாத்திரம் கொண்டு போய் முதல் இடத்துல வைக்கிறார். அதுதான் பார்க்கிறோம்னா, அன்புக்குரிய சகோதர, சகோதரி அது என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, குணலட்சணத்தின் முக்கியத்துவம் அன்பான சகோதரர். தொடர்ந்து படிங்க. இந்த பாடங்கள் எல்லாம் இந்த பாடங்கள் எல்லாம் ஏறத்தாழ தோராய மதிப்பு பெற்றுள்ளதாகவும், ஏறத்தாழ அவருடைய ஜனங்களின் இருதயங்களில் எழுதப்பட்டுள்ளவைகள் தொடர்பாக நம் கர்த்தரால் ஓரளவு பயன்படுத்தப்பட்டவைகளாகவும் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் நிருபத்தை எழுதுவது என்பது வேறுபட்ட ஒன்று. அந்த எழுத்து அவருடைய ஜனங்களின் இருதயங்களில் எஜமானின் எஜமானின் குணசாயலின் மாதிரியை பிரதியெடுப்பதற்கு எடுப்பதாகும். அது அவருடைய சாந்தம், தயவு, பொறுமை, நீடிய பொறுமை, சகோதர சிநேகம், அன்பு, சந்தோஷம், சமாதானம் ஆகியவை ஆகும். அர்த்தம் வர பிறகு படிச்சிருங்க. நாம் காலக்கணக்கு மற்றும் சரித்திரம் சார் நாம் காலக்கணக்கு மற்றும் சரித்திரம் சார்ந்த எல்லா அறிவையும் உடையவராக இருக்கக்கூடும். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் மேற்கோள் காட்ட இயலக்கூடியவராகவும், அப்படி அதை குறிப்பிடுபவராகவும் இருக்கக்கூடும். இருந்தபோதிலும், நம் இருதயங்களில் கிறிஸ்துவின் நிருபத்தை இன்னும் எழுத பெற்றிராதவராக இருக்கவும் கூடும். இது அப்போஸ்தலர் பேதுரு கூறுகின்ற நிருபமாக, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும், அதாவது சோம்பலான, செயல்படாத, கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அறிவுக்கு அதற்கேயான இடம் உண்டு. மேலும் இவ்வாறு நம்முடைய இருதயங்களில் எஜமானின் இந்த குணலட்சணங்கள் ஆழமாக செதுக்கப்பட்டு, கிறிஸ்துவின் இயேசுவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் நிறைவான பிரவேசம் நமக்கு அருளப்படும். அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே என்ன சொல்றாருன்னா சகோதரர், ஒருவேள காலக்கணக்கு பத்தின சத்தியம், அப்புறம் பைபிள்ல ஒரு வசனத்த சொல்ல டக்குன்னு எங்க இருக்குன்னு சொல்லி எடுத்து காண்பிக்கிற திறமை இதெல்லாம் ஒருவருக்கு இருக்கலாம். ஏ டூ இசட் நாலேட்ஜ் இருக்கலாம். வால்யூம்ஸ் 6 வால்யூம் பத்தின நாலேட்ஜ் இருக்கலாம். ரீபிரிண்ட்ஸ் பிரதரோட ரைட்டிங்ஸ்ல ரீபிரிண்ட்ஸ்ல நல்ல நாலேட்ஜ் இருக்கலாம். பட் இதெல்லாம் பெற்றிருக்கிற ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி, கிறிஸ்துவின் நிருபம் தங்கள் இதயத்தில் எழுதப்படாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, அப்படி வாய்ப்பு இருந்துட்டா, அதே நிலையிலேயே இந்த ஓட்டத்த ஓடி முடிச்சா பிரயோஜனம் இருக்குங்களா? அறிவ மாத்திரம் வாங்கியிருப்போம். அதே நிலையில மறிச்சுட்டோம் அப்படின்னா பிரயோஜனம் இருக்கா? ஏன்னா முக்கியமா எழுத வேண்டியது தன்னுடைய இதயத்திலும் எழுதல. அது இன்னொருத்தர் இதயத்தையும் என்ன பண்ணல? எழுதலன்னு சொல்லும்போது, எழுதப்படாத எக்ஸாம்க்கு இந்த உலகத்திலேயே மதிப்பு குடுப்பாங்களா? முடியாது இல்லைங்களா? அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, அப்போ நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக திட்டங்கள் பத்தின அறிவு நமக்கு எந்த அளவு முக்கியமோ,
அதெல்லாம் மேல. அதுக்கெல்லாம் ஒருபடி மேல ஃபர்ஸ்ட்ல பிரதர் ரசல் எத வைக்கிறார் அப்படின்னா, குணலட்சணங்கள். குணலட்சணங்கள் அன்பான சகோதரர். பாருங்க தொடர்ந்து பேசும்பொழுது, ஆ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ பத்தி அறிகிற அறிவு நமக்கு இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்யலாம்? பைபிள் படிக்கலாம், வால்யூம்ஸ் படிக்கலாம், ரீபிரிண்ட்ஸ் படிக்கலாம். அது மூலமா அறிவு என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஆனா, அவரை அறிகிற அறிவுன்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அது அவர் குடுத்தா தான் என்ன பண்ண முடியும்? அவருடைய ஆவிய குடுத்து என்ன பண்ண புரிஞ்சு வைப்பாரு. அப்படி யாருக்கு அவருடைய ஆவிய குறிச்சு அவர புரிய வைக்கிறாரு அப்படின்னா, இந்த குணலட்சண சாயல், இந்த கிருபையின் செய்தி யாருடைய இருதயங்கள்ல எழுதியிருக்குதோ, அவங்களுக்கு தான் என்ன பண்றாராம்? தன்ன பத்தி அறிஞ்சதற்கான வாய்ப்பு ஆவிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் அன்பான சகோதர, சகோதரி. ஒருவேள அப்படி இல்ல அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ பத்தின ஓரளவு காரியங்களை திரட்டி வைத்துக்கொண்டு, அதிலேயே என்ன பண்ணிரலாம்? ஓடி காலத்த முடிச்சிடலாம். ஆனா, அதனால ஒரு பிரயோஜனமும் இருக்க போறது இல்ல அன்பான சகோதர, சகோதரிகளே. சரி, கிறிஸ்துவின் நிருபத்த இன்னொரு சகோதரர், சகோதரி உள்ளத்துல எழுதுறதுன்னா எப்படி புரிஞ்சுக்கலாங்க? ஒருவேளை நம்ம பக்கத்துல இருக்க சகோதர, சகோதரிகள பார்த்து, பிரதர், சிஸ்டர் உங்க இருதயத்துல கிறிஸ்துவின் நிருபத்தை எழுதுற ஒரு வேலைய தேவன் எனக்கு குடுத்திருக்கிறாரு. நான் எழுதட்டுமா? அப்படின்னு கேட்டோம்னா, மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? சிஸ்டர், பிரதர் என்ன பத்தி எனக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா உங்கள பத்தி ஏ டூ இசட் எனக்கு தெரியும். நீங்க எனக்கு எழுத வேணாம் குணலட்சணத்த, அது எழுதிக்கிறதுக்கு எனக்கு தெரியும்னு சொன்னோம் அப்படின்னா, அன்பான சகோதர, சகோதரிகளே, நம்ம கிறிஸ்துவின் ஐக்கியத்திலிருந்து விலகி போகிறவர்களாக இருப்போம். அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, குணலட்சத்தின் சாயல்ல வளர்றதற்கு தேவன் எப்படி வச்சுட்டாரு அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இத என்ன பண்ணிக்கணும்? உதவி செய்து கொள்ள வேண்டும் அன்பான சகோதர, சகோதரிகளே. என்ட்ட இருக்க கேரக்டர் உங்கள்ட்ட வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, பிரயாசம் எடுக்கணும். ஒரு சகோதரருக்கு ரொம்ப அருமையான விஷயம், நான் வளர்த்துக் கொள்றதுல என்ன பண்ணணும்? பிரயாசம் எடுக்கணும் அன்பான சகோதர, சகோதரி. அப்ப குணலட்சத்தின் சாயலத்த இன்னொருத்தர் இதயத்துல எழுதுறது அப்படின்னா, அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? எப்படி சொல்லலாங்க? என்னோட இதயத்தில் அது எழுதியிருக்கணும் அப்படின்னா, நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறத பத்தி பிரதர் பேசுறாருங்களா? எத சொல்றாருங்க? என்னுடைய நடக்கை. பிரதர் இந்த விஷயத்துல கோபப்பட்டுருக்கணும் இவரு. ஆனா எப்படி கோவப்படாம அமைதியா போறாரு? நானும் இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது எப்படி இருப்பேன்? கோவப்பட மாட்டேன்னு சொல்லி ஒரு மாதிரியாக நம்ம இருக்கணும் இல்லைங்களா? அப்ப அதே மாதிரிய மத்தவங்க எப்படி பார்த்து நம்ம எழுத வைக்கணும் அப்படின்னா, நம்ம பார்த்து அவங்க கற்றுக்கொள்ற விதத்துல நம்ம இருக்கணும். நம்ம வாழ்க்கை முறையே அருமையான ஒரு நிருபமாக, கிறிஸ்துவின் நிருபமாக இருக்க வேண்டும் அன்பான சகோதர, சகோதரிகளே. பாருங்க பிரதர் ரசல் ஒரு காரியம் பதிவு செஞ்சிருக்கிறாரு. எல்லா விதமான அறிவை பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஆனால், கிறிஸ்துவின் நிருபம் எழுதப்படாமலேயே இருக்கலாம்ன்னு சொல்லிட்டு. அப்ப அன்பான சகோதர, சகோதரி நம்மை நாமே இந்த நேரத்தில் நிதானிச்சு பார்ப்போம். எனக்குள்ள எல்லா விதமான அறிவும் இருக்குது தேவ கிருபையினால. பேசிக் நாலேட்ஜ் பத்தின அறிவு இருக்குது. வால்யூம்ஸ் நாலேட்ஜ் இருக்குது. ரீபிரிண்ட்ஸ் நாலேட்ஜ் இருக்குது. வேத மாணவனாக இந்த வந்துட்ட குறிப்பிட்ட வருஷங்கள்ல இவ்வளோ அனுபவம் எனக்கு இருக்குது. ஆனா, கிறிஸ்துவின் நிருபத்த எனக்குள்ள நான் எழுதியிருக்கிறேனா? அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிந்திச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமானதா இருக்கு அன்பான சகோதர, அப்போ ஒரு வேத மாணவராக உள்ள வந்துட்டவருக்கு முதன்மையான சத்தியம்னா நம்ம என்ன சொல்லிரலாம்? கிறிஸ்துவின் சாயல் பத்தின குணலட்சணங்கள் தான் அன்பான சகோதர, சகோதரி. இந்த சாயல்ல நம்ம வளர்றதற்கு மத்த எல்லா காரியங்களும் நமக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்குது. 2ஆம் வருகையின் சத்தியமா இருக்கட்டும், இல்ல ஈடுபடியின் சத்தியமா இருக்கட்டும். இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, நல்ல குணலட்சணம் வளர்றதுக்கு மாபெரும் விசுவாசத்தை உண்டாக்கக்கூடியதாக, உதவி செய்யக்கூடியதாக இருக்குது அன்பான சகோதர, சகோதரிகளே. மற்ற சத்தியங்கள் எல்லாம் தேவன் யாரு? கர்த்தர் இயேசு யார்? இவங்கள பத்தி புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யுது. ஆனா, அந்த குணாதிசயம் சத்தியம் தான் தேவனைப் போலவே மாறுறதுக்கு நமக்கு உதவி செய்யுது அன்பான சகோதர, சகோதரி. அப்போ நமக்கு முக்கியமான காரியம் என்ன சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, குணலட்சணம் அன்புக்குரிய சகோதர, சகோதரி. தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது, இந்த கிறிஸ்துவின் நிருபத்தில சகோதரர் ஒரு காரியம் ரொம்ப முக்கியமான விஷயத்த பேசுறாரு. என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கலாம். பிலிப்பியர் ஏ 2ஆம் அதிகாரம் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமாங்க. அன்புக்குரிய சகோதர, சகோதரி ரொம்ப நமக்கு பரிச்சயமான வசனம் இல்லைங்களா? அதாவது ரொம்ப முக்கியமான வசனம். இந்த அழைப்புக்குள்ள ஒருத்தர் வரும்பொழுது, அவர் தொடர்ந்து தேவ சித்தம் நான் எப்படி செய்றதுன்ற கேள்வி அவருக்குள்ள இருக்கும். அந்த சகோதரிக்கு இந்த டேலண்ட் இருக்கு. அந்த சகோதரி இத பண்றாரு. நான் எத பண்றது? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்பொழுது, இந்த வசனம் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தேவனே என்ன பண்றாருங்களாம்? அவருடைய விருப்பத்தை எனக்குள்ள விருப்பமாக அவருடைய சித்தத்தை எனக்குள்ள விருப்பமாக வைக்கிறார். ரொம்ப ஆ பிரயோஜனமான காரியம் இல்லைங்களா? ரொம்ப ஆசீர்வாதமான காரியம் இல்லைங்களா இது? நான் அத செய்யலாமா, இத செய்யலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இல்ல மகனே,
நான் உனக்கு வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவரே விருப்பமாக நமக்குள்ள ஒரு காரியத்தை வைக்கிறார் அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. ஆனா, இந்த ஒரு காரியத்தை யாருக்கு செய்றாருன்னு சொல்லி சகோதரர் சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய குணலட்சணங்கள்ல யார் வளர்ந்துட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் என்ன பண்றாராம், "மகனே, மகளே என்னுடைய சித்தம் இதுதான். நீ இத மட்டும் செஞ்சா போதும்ன்னு" சொல்லி அவங்களுக்கு மாத்திரம் தான் என்ன பண்றாராம், சித்தத்த வெளிப்படுத்துறாராம். ஒருவேளை குணலட்சண சாயல ஒதுக்கி வச்சுட்டு, சத்தியத்துக்கு மாத்திரம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஓடிட்டவங்களுக்கு, இந்த பூமியில தேவ சித்தம் செய்ய முடியுமான்ற ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா, ஒருவேளை பலியின் ஜீவியம் செய்ய முடியும். நெறைய பலிகள் செய்யலாம். ஆனா என்ன பண்ண முடியாது அப்படின்னா, தேவனுக்கு பிரியமான கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ முடியாது அன்பான சகோதர, சகோதரி. அப்போ ரொம்ப முக்கியமானது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, பிரியமான சகோதர, சகோதரிகளே, இந்த குணலட்சணங்கள் சார்ந்த விஷயத்துல நான் வளர்ந்துகிட்டு இருக்கிறேனா? அதுல வளரணும் அப்படின்னா, முதல்ல அதன் மேல என்ன வரணுங்க? ஒரு ஈர்ப்பு வரணும், ஒரு விருப்பம் இருக்கணும் இல்லைங்களா? ஆனா அநேகருக்கு இந்த குணலட்சணத்த என்ன பண்றது இல்லன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, விருப்பம் வர்றது கிடையாது. மாறாக அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எதிர்மறையா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, வால்யூம்ஸ் ஃபுல்லா படிச்ச நாலேட்ஜ் என்ன பண்ணணும்? உள்ள வாங்கிரணும். ரீப்ரிண்ட்ஸ் நல்லா நாலேட்ஜ் உள்ள வாங்கிரணும். காலக்கணக்கு பத்தின காரியங்கள், எந்த வருஷம் என்னென்ன காரியங்கள் ஃபுல் டீட்டெயில் உள்ள வாங்கணும். இஸ்ரேல் பத்தின முழு சரித்திரம், முன்னாடி, பின்னாடி எல்லாம் என்ன பண்ணிறணும்? அறிஞ்சிரணும் அப்படின்னு சொல்லி. பிரியமான சகோதர, சகோதரிகளே, இது அறிந்து கொள்வது நல்லது. ஆனால், இத காட்டிலும் முக்கியமானது என்ன சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, குணலட்சணத்தின் வளர்ச்சி அன்புக்குரிய சகோதர, சகோதரி. ஒருவேள குணலட்சத்தின் வளர்ச்சி இல்லாம ஒருத்தர் எல்லா விதமான நாலேட்ஜோட இருக்கிறாரு. இங்கிட்டு குணலட்சத்தின் வளர்ச்சியில ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லும்போது, யாருக்கு தேவன் தம்முடைய சித்தத்த வெளிப்படுத்துவாரு? யாரு குணலட்சத்தின் வளர்ச்சியில இருக்கிறாரோ, அவருக்கு தான் வெளிப்படுத்துவார். அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இப்ப நம்ம இப்படி சொல்லலாம். இப்படி சொல்லும்போது இப்படியாக ஒரு கேள்வி வரலாம். குணலட்சணம் தான் முக்கியம். மத்த சத்தியங்கள விட குணலட்சணம் தான் முக்கியம் அப்படின்னா, அப்பேற்பட்ட சகோதர, சகோதரிகள் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லலாம்? என் பக்கத்து வீட்ல இருக்கிறாங்க. உலகத்துல இருக்கிறாங்க. நெறைய நல்ல மனுஷங்கள நம்மள காட்டிலும் நல்ல மனுஷங்க எங்க இருக்கிறாங்க? அப்ப அவங்கள தேவன் கூட்டிட்டு எங்க போயிரலாம்? அவங்கள தேவன் கூட்டு பரலோகம் போயிரலாமே! எதுக்கு சத்தியம் குடுத்து நம்மள அழைச்சாரு? அப்ப சத்தியம் தானே முக்கியம். சொல்லலாம் இல்லைங்களா? இப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே உண்மதான். நம்மள காட்டிலும் நல்ல குணாதிசயம் உள்ளவங்க எங்கெங்க இருக்கிறாங்க? வெளியில இருக்கிறாங்க. உலகத்துல இருக்கிறாங்க. உண்மதான். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா, அவங்களுடைய குணலட்சணம் சோதிக்கப்படாத குணலட்சணம். சாத்தானும் அவங்கள சோதிக்கிறது கிடையாது. தேவனும் அவங்கள சோதிக்கிறது கிடையாது. நல்ல உள்ளவங்க தான், நல்ல உள்ளங்கள் தான். மரணம் வரைக்கும் அப்படியே போயிட்டு அப்படியே மரிச்சுருவாங்க. ஆனா சோதிக்கப்படாத குணலட்சணம். பிரியமான சகோதர, சகோதரி. பெயர் செப்பலாம இருந்தபொழுது, கர்த்தர் இயேசு மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தோம். ஆனா நம்முடைய பலவீனங்கள் நமக்கு தெரிஞ்சுச்சுங்களா? இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நம்ம எவ்வளோ பலவீனமானவங்க. நமக்குள்ள எவ்வளோ அபூரணங்கள் இருக்குது. அதெல்லாம் எப்படி மேற்கொள்ளுன்ற விஷயங்கள், இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா, கற்றுக்கொள்கிறோம் அன்பான சகோதர, சகோதரி. அப்போ ஒருவேள என்ன காட்டிலும் உலகத்தார்ல இருக்கிறவங்க நல்ல குணாதிசயம் இருக்காங்களே அப்படின்னா, இருக்கலாம். ஆனா அவங்களால தேவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. தேவன் அவங்கள சோதிக்கிறதும் இல்ல. சாத்தானுடைய பார்வை அவங்க மேல போறதும் இல்ல. நீ நல்லவனா வாழ்ந்து மரிச்சா அதனால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. எனக்கு தேவை சபைக்குள்ள வந்தவங்க தான்னு சொல்லி நம்ம மேல தான் சாத்தான் எப்படி இருப்பாருங்க? ரொம்ப கண்ணோக்கமா இருப்பான். அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, அப்ப குணலட்சண விஷயத்துல நம்மள காட்டிலும் உலகத்தான் மேலோங்கி இருக்கிறாங்களே அப்படின்னா, அது முக்கியமான விஷயமே அல்ல. அவங்களுக்கான சோதனை எப்போ தேவன் வைக்க போறாருங்க? ராஜ்யத்துல வைக்கும்போது தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் எப்பேர்ப்பட்ட அபூரணத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பிரியமான சகோதர, சகோதரிகளே, அப்ப தேவனுக்கு வேண்டிய குணலட்சணம் எது அப்படின்னா, சோதிக்கப்பட்டு பொன்னை போல பிரகாசிக்கிற குணலட்சணம். அது எங்க மாத்திரம் தான் இருக்கு அப்படின்னா, சபைக்குள்ள மாத்திரம் தான் தேவன் குடுக்கிறார் அன்பான சகோதரர். அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, அப்போ சத்தியத்தையும் குணலட்சணம் 2ஆ பிரிக்கிறானான்னு கேட்டா அப்படி கிடையாது. 2ம் நமக்கு 2 கண்ணு மாதிரி. அப்போ இதுல சகோதரர் எத ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறார்ன்னு சொல்லும்பொழுது, குணலட்சணத்தின் சாயல் அன்பான சகோதரர். இன்னும் சில வரிகள்லாம் கீழே பேசும்போது எங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க. இருக்கிறதுலயே ரொம்ப விலை உயர்ந்தது பரிசுத்த வேதம்னு சொல்லி பிரதர் சொல்றார். அந்த வேதத்த புரிஞ்சுக்கிறதுக்கு வால்யூம்ஸ் இருக்கு, ரீபிரிண்ட்ஸ் இருக்கு, எல்லா உதவியும் இருக்கு. ஆனா முதல் இடத்துல எத வைக்கலாம் அப்படின்னா, பரிசுத்த வேதம்னு சொல்றார். ஆனா பிரதர் அந்த வேதத்த காட்டிலும் முதல் இடத்துல இன்னொன்னு வைக்கிறாரு. அது என்ன தெரியுங்களா? யார் ஒருத்தர் குணலட்சணத்தினர வளர்ந்து, அவங்க வளர்ந்து வராங்களோ, அவங்க பரிசுத்த வேதத்த காட்டிலும் மேலானவங்கன்னு சொல்றாரு. ஒருவேளை இந்த பாயிண்ட்ஸ் படிக்கும்பொழுது நமக்குள்ள நெறைய கேள்விகள் வரலாம். இந்த பாயிண்ட் சிந்திக்கும்போது, என்ன பிரதர் இப்படி முரண்பாடா எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி யோசனைகள் வரலாம். ஆனா, அவர் எந்த கோணத்துல அப்படி எழுதியிருக்கார்ன்ற விஷயத்த நம்ம உள்வாங்கணும் அப்படின்னா, அவர் சிந்திச்ச அதே கோணத்துக்கு நம்ம போ வேண்டியது அவசியமானது அன்பான சகோதர, சகோதரி. வேதத்த படிக்கும்பொழுது இப்படி இரு, இப்படி செய், இத செஞ்சா இது, இத செய்யாட்டி இது. அந்த கட்டளைகள் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா, ஒருத்தர் அதன்படியே வாழ்ந்தாருன்னு சொல்லும்பொழுது, யோசிச்சு பாருங்க. இப்ப கர்த்தர் இயேசு எப்படி வாழ்ந்து காமிச்சிட்டாருங்க. வேதத்துல சொல்லப்பட்ட கட்டளை மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? வாழ்ந்து காமிச்சாரா இல்லைங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, அப்போ பரிசுத்த வேதத்தை காட்டிலும் ஒரு குணலட்சணம் சார்ந்த ஒரு நபருக்கு சகோதரர் முக்கியத்துவம் குடுக்குறாரு அப்படின்னா,
அதனுடைய உட்கருத்த புரிஞ்சு கொள்வது அவ்வளவு ஈஸி இல்ல. உடனே புரிஞ்சுக்கவும் முடியாது. அத பத்தின ஆவிய வாங்கி என்ன பண்ண இருக்கணுமோ, தியானிக்க வேண்டியிருக்குது அன்பான சகோதர, சகோதரி. அப்ப என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னா, கிறிஸ்துவின் சாயல் யாருக்கு இல்லையோ, ஒருவேள குணலட்சண வளர்ச்சி யாருக்கு இல்லையோ, அவங்க எப்பேற்பட்ட சத்திய அறிவு உடையவங்களா இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. யாருக்கு? தேவனுக்கு. அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, அப்ப நாமும் புரிந்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, குணலட்சணத்தின் வளர்ச்சி என்பது ரொம்ப முக்கியம். அதற்கு அடிப்படை குணலட்சணம் நம்ம என்ன பண்ணணுங்க? விரும்பி நம்ம அத ஏற்றுக்கொள்ளணும் அன்புக்குரிய சகோதர, தொடர்ந்து நம்ம இன்றைக்கான பாடத்துக்குள்ள போகலாம். இன்றைக்கான பாடம் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, புத்திமதிக்கு சிரமத்தோடு கீழ்ப்படிதல். ஆதார வசனத்த படிச்சிடலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 மற்றும் 32. சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கக் கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும், மன உருக்கமாயும் இருந்து, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமாங்க. சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு அதாவது யார பார்த்து எழுதுறாருங்க? இன்னைக்கு இது நமக்கு பொருந்தும் இல்லைங்களா? அப்ப நம்மள விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும், மன உருக்கமாயும் இருந்து, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, இந்த வசனம் நமக்கு அவசியமா இல்லைங்களா? கண்டிப்பா அவசியம் அன்பான சகோதர, சகோதரி. காரணம் நாமெல்லாம் எப்படி இருக்கோங்க? அபூர்ண சரீரத்த தான் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா? பாருங்க இது சம்பந்தமா வேறு சில வசனங்களையும் பிரதர் நோட் பண்றாரு. நீங்க எங்க படிக்கலாம்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 21 வரைக்கும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா அன்பான சகோதர, சகோதரி. பொதுவாக இந்த வசனத்த நம்ம உலகத்தாருக்கு பொருத்தி பார்க்கலாம். ஆனா ரொம்ப முக்கியமா நம்ம யாருக்கு பொருத்தணும் அப்படின்னா, இந்த உடன்படிக்கை வாழ்க்கையில உங்களுக்கும், எனக்கும் தான் அன்பான சகோதர, சகோதரி. அப்ப இந்த உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிற நாமும், இப்பேற்பட்ட குணங்கள பெற்றுக்கொள்ள முடியுமா? இதுல படிச்சுட்டே இந்த பொல்லாத குணங்கள் நமக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டா, 100% கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இத பத்தி சகோதரர் சொல்லும்போது, ஏன் இவைகள பத்தி லிஸ்ட் பண்றாரு அப்படின்னா, இதெல்லாம் விழுந்து போன ஒரு மனுஷனுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும் அன்பான சகோதர, சகோதரி. அந்த பொல்லாத குணத்த அந்த மனுஷனால வளர்க்கவும் முடியும். அந்த பொல்லாத குணத்த அந்த மனுஷனால ஏற்கவும் முடியும். அதுவும் கூட அவருடைய விருப்பத்தையும், அவருடைய முயற்சியும் சார்ந்து தான் இருக்குது அன்பான இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பிரதர் பேசுறாரு. நம்ம படிக்கலாம். புத்திமதிக்கு சிரமத்தோடு கீழ்ப்படிதல்ல 2வது பேராகிராஃப். நமது ஆதார வசனங்கள். நமது ஆதார வசனங்களில் அப்போஸ்தலர் கூறும் புத்திமதியை பகுத்தாராயும் போது, சொல்லப்பட்டவைகளில் மிக மோசமான பண்பாக முதலாவது குறிப்பிடப்பட குறிப்பிட வேண்டுமென்றால், சகலவித கசப்பு என்பதாகவே தோன்றுகிறது. கஸ் அசிஸ்டன்ட் நான் மாத்தி சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இல்ல சரியா தான் சொல்லியிருக்கேன். பட் அதே மாரி பேராகிராஃப் இன்னொன்னு இருக்குது. நீங்க தான் படிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஆதார வசனத்துக்கு அடுத்து வரக்கூடிய முதல் பேராகிராஃப். நமது ஆதார வசனங்களில் உபயோகித்த வார்த்தைகளை நமது ஆதார வசனங்களில் உபயோகித்த வார்த்தைகளை அதே அப்போஸ்தலர் வேறு இடங்களில், இவை தீய ஆவிகள் மாம்சத்தின் கிரியைகளாகவும், சாத்தானின் கிரியைகளாகவும் கணக்கிட்டு வகைப்படுத்தியுள்ளார். இவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அப்போஸ்தலர் நமக்கு கூறுகிறார். இந்த குணங்கள் நமது விழுந்து போன சுபாவத்திலிருந்து வருவதாக அவர் சுட்டி காண்பித்துக்கிறார். ஆனால் இவ்வுலகையும் அதன் ஆவியும் துறந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான புது சிருஷ்டிகளாக நாம் நமது மிக உன்னதமான கடமைகளை நிறைவேற்றும் கட்டாயத்தின் கீழ் இருக்கிறோம். போதும் சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, சகோதரங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி இந்த அருமையான வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிற நமக்கு, அபூர்ணம் விஷயங்கள் இருக்கிறதுனால, இந்த மாதிரி காரியத்துக்குள்ள நம்ம விழுந்து போறதுக்கான அதிகமான வாய்ப்புகள்
இருக்குது. அதனால இந்த அருமையான வாய்ப்புகள அந்த அருமையான வாய்ப்புகள வந்திருக்க நாமும், செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கடமைகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாருங்க. அத நம்ம பேராகிராஃப்ல பார்க்கும்பொழுது என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறாருன்னா, புது சிஷ்யர்களாக நாம் நமது மிக உன்னதமான கடமைகளை இந்த வார்த்தைகள் பயன்படுத்தினார். இந்த உன்னதமான அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம என்ன சொல்லலாங்க? உன்னதமானன்னா என்ன சொல்லிறலாம்? வேறு விளக்கம் கொடுக்கலாம்னா? பிரதானமாக, அதாவது ரொம்ப முக்கியம் முதல் இடத்துல வைக்க வேண்டிய காரியமாக இல்லைங்க. இப்ப பாருங்க, அப்ப நம்ம நம்ம முதல்ல நம்ம இந்த அழைப்புக்குள்ள வந்த உடனே, நம்முடைய சிந்தையில ஏற்க வேண்டிய தீர்மானம் என்ன அப்படின்னா, நான் அபூரணனா இந்த உலக வந்திருக்கிறேன். எனக்கு தேவன் என்ன குடுக்குறாங்க? புதிய சிந்தைய குடுக்குறாரு. இந்த புதிய சிந்தை எதுக்காக குடுக்குறாரு அப்படின்னா, எனக்குள்ள ஏற்கனவே தூங்கிட்டு இருக்கிற, அல்லது எந்திரிச்சு கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா விதமான அபூரணங்களையும் மேற்கொள்றதுக்காக தேவன் எனக்கு இந்த புதிய சிந்தைய குடுத்திருக்கிறாரு. இந்த புதிய சிந்தைய வச்சு தான் என்ன பண்ணணும் நானு? எனக்குள்ள இருக்க பொல்லாத குணங்கள கண்டறிஞ்சு அவைகள நானு மேற்கொள்ளணும். இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான உன்னத கடமைகள்னு சொல்றாரு அன்பான சகோதர, சகோதரி. அப்போ இந்த விஷயத்த மேற்கொள்ற தேவன் நமக்கு உதவி மாத்திரமே செய்வார். மாறாக தேவன் என்ன பண்ண மாட்டார்ன்னா, இந்த அபூரணத்தின் பொல்லாத கிரியைகள அப்படியே எடுத்து வெளிய வச்சிற மாட்டார். அப்ப இந்த அபூரணத்தோடு கூட போராடி கொஞ்சம் கொஞ்சமா அவைகள மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிற ஒரு கடமைய தேவன் யாருக்கு குடுத்துட்டாருங்க? நமக்கு குடுத்துட்டாரு இல்லைங்களா? பாருங்க இன்னைக்கு நான் அப்படியே ஆ ஒருவேளை இந்த மாரி சில உபதேசங்கள் பேசும்பொழுது கேட்கறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். சோர்வா தான் இருக்கும். அது நிமித்தம் தூக்கம் கூட வரலாம். அதே மாரி தான் நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கும் சில பொல்லாத குணங்கள் அன்பான சகோதர, சகோதரிகளே. நம்ம நெனச்சுக்குவோம், அது நமக்குள்ள இருக்காது. என்ன இவ்ளோ டென்ஷன் ஆகுறாரு? நான் வந்து டென்ஷன் ஆகுறது இல்லன்னு நெனச்சுக்குவோம். ஆனா அதற்கான சூழ்நிலைகள் வரும்பொழுது தான் அதனுடைய காரியங்கள் நீரிட்டு வெளிய வரும் இல்லைங்களா? பாருங்க அடிக்கடி நான் நெனச்சு பார்ப்பது உண்டு. இந்த இருசக்கர பைக் ஓட்டுறதுக்கு முன்னாடி மத்த சகோதரர்களோட உட்கார்ந்து போகும்போது, வண்டி ஓட்டும்போது யாராச்சும் குறுக்க வந்தாங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயி பிரதர்ஸ் கத்துவாங்க. அப்ப யோசிப்பேன், ச்சே! இவங்க எப்படி பின்னாடி உட்கார்ந்துட்டு யோசிப்பேன். என்ன இவங்க புது சிருஷ்டி. இவ்வளவு உபதேசங்கள் கூட உள்ள கிரியை செய்ய முடியாது. பொறுமையா போனா தான் என்ன? அப்படின்னு யோசிப்பேன். ஆனா, எப்ப நான் பயப்பட்டு நானா ஓட்ட ஆரம்பிச்சேனோ, ஏற்கனவே நான் நான் பார்த்துட்ட மத்த சகோதரர்கள காட்டிலும் அதிக கோவப்படுறவன் யார் தான் இருக்கேன் அப்படின்னா, நான் தான் இருக்கேன். ஒரு சின்ன நாய் குறுக்க போனா கூட நாய திட்டுற அளவுக்கு அப்பதான் தெரியுது, ஓ! இந்த விஷயத்துல மத்தவங்கள காட்டிலும் நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன். அப்ப இதுவரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா அந்த சூழ்நிலைகள் காமிச்சு குடுக்குது. எப்பா நீ அவர திட்டினயே, இந்த விஷயத்துல நீ எப்படி இருக்கன்னு பாருன்னு சொல்லிட்டு. அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, சூழ்நிலைகள் வரும்பொழுது தான் தெரியும். நம்ம எவ்வளோ பெரிய யோக்கியர்கள் அப்படின்ட்டு. அன்பான சகோதர, சகோதரிகளே, இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அபூர்ணத்தன்மை நமக்குள்ள இருக்கிறதுனால, சில விஷயங்கள் வெளிய தெரிஞ்சிருக்கும். பொல்லாத விஷயங்கள் வெளிய தெரிஞ்சிருக்கும். சில பொல்லாத விஷயங்கள் அப்படியே அமுங்கிட்டே இருக்கும். அத என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை கண்டறிந்து அதை மேற்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அன்பான சகோதர, ஆனா இதை மேற்கொள்வது என்பது அவ்வளவு சிரமமான விஷயமான்னு கேட்டுட்டா, இல்ல அவ்வளவு எளிதான விஷயமான்னு கேட்டுட்டா, இல்ல அன்பான சகோதர, சகோதரி. இந்த 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 ஒரு கட்டளைய கொடுத்த அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய அனுபவத்த குறிச்சு எழுதும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 படிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13, 14. சகோதரரே, அதைப் பிடித்துக் கொண்டேனென்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கித் தொடர்கிறேன். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னை கீழ்ப்படுத்துற வேலைய அப்போஸ்தலர் பவுல் செய்றாருங்க. அது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடினா, பிரதர் ரசல் என்ன விளக்கம் குடுக்குறாருன்னா, அப்போஸ்தலர் பவுலுடைய பேக்கிரவுண்ட் பார்த்துட்டோம்னா எப்பேர்ப்பட்ட மனுஷன்ங்க அவரு? அவர் பணக்காரரா? ஆமா. மிகப்பெரிய பணக்காரர். அவர் கல்விமானா? ஆமா. அந்நிய பாஷை மூலமாவும் பாஷைகள் பேசுவாரு. அந்நிய பாஷை இல்லாமயும் பாஷைகள் கற்றுக்கொண்டவராக இருந்தார் அவரு. நியாயப்பிரமாணத்த முழுசா கற்றறிந்தவரா? ஆமா. அதனுடைய ஆழமான விஷயங்கள் அவருக்கு தெரியாது. ஆனா மேலோட்டமா சில விஷயங்கள் மத்தவங்கள காட்டிலும் நல்ல ஒரு கல்வியறிவுடையவரா இருந்துட்டாரு. அவர் ரோம குடியுரிமை பெற்றவரா? ஆமா. அன்னைக்கு ரோம குடியுரிமைன்றது அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய 1ஆம் நபர் பணக்காரர். அந்த ஒரு அந்தஸ்து உள்ளவராக யார் இருந்துட்டா? அப்போஸ்தலர் பவுல் இருந்திருக்காரு. ஆனா, இந்த இடுக்கமான அடைப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னா, எவையெல்லாம் எனக்கு முக்கியத்துவமா உலகத்துல காணப்படுதோ, அவை எல்லாத்தையும் என்ன பண்ணிர்றேன் நானு? தூக்கி குப்புன்னு தூக்கி வீசுகிறேன்னு சொல்லி, வீசி தன்னை கீழ்ப்படுத்தினார். இன்னைக்கு நாமும் இந்த அருமையான உடன்படிக்கை வாழ்க்கையில வந்திருக்கோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல் நமக்கு ஒரு அருமையான மாதிரி அன்பான சகோதரர். கர்த்தர் இயேசுவுக்கு அடுத்தபடியாக அப்போஸ்தலர்கள் பார்க்கும்பொழுது கர்த்தர் பவுல் நமக்கு நல்ல மாதிரியா இருக்கிறார். அப்போ இந்த உடன்படிக்கை வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே நமக்குள்ள சில நியாயமான பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். கல்வி அறிவு இருக்கலாம். ஆ
நிறைய கோணங்கள் சொல்லலாம். ஒருவேளை ஃபேமிலி பேக்கிரவுண்ட் சொல்லலாம். நல்ல படிப்பறிவு இருக்கலாம். பட் இது எல்லாமே எங்க இருக்கக்கூடாது. அத பயன்படுத்தி இங்க நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்யணும். பட் அதை குறித்தான பெருமை எங்க வரக்கூடாதுங்க. நமக்குள்ள வரக்கூடாது. நான் வந்து அப்படி, நான் வந்து இப்படி, என் ஃபேமிலி பேக்கிரவுண்ட் இப்படி, நாங்கலாம் பிறப்பிலிருந்தே வேதமானவர்கள். இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுங்க நமக்குள்ள இருக்கக்கூடாது. பவுல் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சது மாதிரி நம்ம தூக்கி போட்டுட்டு, பின்னானவைகளை மறந்து முன்னாளிகளை நாடி அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. அன்பான சகோதர, சகோதரி. கல்யாண பத்திரிகைகள்ல மணவாளன், மணவாட்டி போடும்பொழுது, ஏன் அந்த டிகிரி எல்லாம் நோட் பண்றாங்க? உலகத்தார் கேட்கல. உலகத்தார் போடுறாங்கன்னா ஏன் போடுவாங்க? அப்பா! இவ்ளோ படிச்சிருக்காரு பையன். அப்ப பொண்ணு அதுக்கு ஈக்குவலா படிச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன நோக்கத்துல போடுறாங்க? ஒருவேளை இது எல்லாமே தீய நோக்கம்னு சொல்ல வரல. நல்ல நோக்கத்துல போடுறதும் உண்டு. பெருமைக்காக போடுறதும் உண்டு. நம்முடைய மத்தியில நம்முடைய சகோதரர்கள் மத்தியில ஒருவேளை நாம அப்படி செஞ்சோம் அப்படின்னா, அது எத குறிக்குது அப்படின்னா, அன்பான சகோதர, சகோதரிகளே, நமக்கு பிறருடைய இருதயத்தை ஆராய்கிற திறன் என்ன பண்றது? கிடையாது. ஒருவேளை அப்படி போடுறதுல பெருமை காணப்பட்டுச்சு அப்படின்னா, அது ரொம்ப டேஞ்சர். ரொம்ப அபாயம் அன்பான சகோதர, சகோதரி. அப்ப இங்க பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, அப்ப இங்க அப்போஸ்தலர் பவுல் எப்படி தன்னை சிறைப்படுத்தி, கட்டுப்படுத்தி வராரோ, அதே மாதிரி நாமளும் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நம்முடைய உலகத்துக்குரிய பெருமைகளை என்ன பண்ண வேண்டியிருக்கு? புறம்பே தூக்கி வைத்துவிட்டு, நமக்கு தேவன் குடுத்திருக்க அந்த ஆசீர்வாதங்கள, அந்த செல்வங்கள நம்ம இந்த அழைப்பில பயன்படுத்த வேண்டியது அவசியமானதா காணப்படுது அன்பான சகோதரர். 2 விதமா பிரதர் அசல் இந்த காரியத்தை பிரிக்கிறார். அபூரணம் அதனுடைய கனிகள், அப்புறம் குணலட்சணம் அதனுடைய கனிகள்னு பிரிச்சு, இந்த 2 விதமான கனிகள் குடுக்கறதுல நமக்கு எப்போதுமே எப்படி இருக்குங்க? போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். மனசு சொல்லும், "நீ தேவனுக்கு பிரியமான கனிகள குடு." மாம்சம் சொல்லும், "நீ எனக்கான கனிகள இவ்வளவு நேரம் படிச்சுட்ட இல்லையா? கொஞ்ச நேரம் என்ன பண்ணு? என்ன சந்தோஷப்படுத்துற விதமா பாரு. ஏதாச்சும் பாரு. YouTubeல பாரு. ஏதாச்சும் பாரு." சொல்லும் இல்லைங்களா? பிரியமான சகோதர, சகோதரிகளே, ஒருவேளை நீ சினிமா பார்க்க வேணாம், அத பார்க்க வேணாம், இத பார்க்க வேணாம். டிஸ்கவரி சம்மந்தமா ஏதாச்சும் பாரு. சொல்லும்போது, இன்னைக்கு வரைக்கும் இந்த விஷயத்துல நம்மள யாராச்சும் தேறி இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லது. ஆனா நான் நான் என்ன விசுவாசிக்கிறேன், அநேகர் இதுல ஒரு போராட்டமான சூழ்நிலைகள் தான் காணப்படும் விசுவாசிக்கிறேன் அன்பான சகோதர, சகோதரி. ஏன் அப்படின்னா, பிரதர் அசல் பின்னாடி சில காரியங்கள் பேசுறாரு. நான் வந்து இனிமேல் ஆவிக்குரிய கனிகள் தான் கொடுப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கும் பொழுது, மாம்சம் என்ன பண்ணும் தெரியுங்களா? நான் இருக்கிறத மறந்துட்டியேப்பா நீ. ஏன்னா அன்பான சகோதர, சகோதரிகளே, ஒரு மிகப்பெரிய போராடுகிற ஒரு ஒரு யுத்த களமாக தான் இந்த புது சிருஷ்டி அனுபவத்த தேவன் நமக்கு குடுத்திருக்கிறார் அன்புக்குரிய சகோதர, சகோதரி. பாருங்க பிரதர் பிரதர் ரசல் சொல்லும்போது, தேவனுடைய ஆவிக்குரிய கனிகள் வந்து தெய்வீக தன்மையானது. ஆனா, சாத்தானுடைய காரியங்கள், இந்த அபூரணத்தின் கனிகள் வந்து அது பேய்த்தனமானது அல்லது பூமிக்குரிய காரியங்கள்னு சொல்றாரு அன்பான சகோதர, சகோதரி. பாருங்க தொடர்ந்து படிக்கும்போது பிரதர் இங்க என்ன பதிவு செய்றாருன்னா, ஒருவேள இந்த அபூரணத்தின் வீரியத்த புரிஞ்சுக்கிட்டோம். அபூர்ணம் எவ்வளோ மோசமானது, இந்த பலவீனம் எவ்வளோ மோசமானதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த அனுபவத்துக்குள்ள ஒருத்தர் போயிட்டு வந்தா தான் புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை இதுவரைக்கும் நான் வந்து இந்த பலவீனங்கள் நீங்க நீங்க வாசித்த பலவீனங்களுக்குள்ள விலகவே இல்ல பிரதர்ன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்ம இந்த பாதைக்குள்ள வந்தது சரியான வீதியில வரலன்னு சொல்லி தான் அர்த்தம் அன்பான சகோதரர். நான் வந்து என் அபூரணத்த என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் இதுவரைக்கும் நினைச்சுட்டு இருக்கேன், நான் வந்து நல்லா தான் ஓடிட்டு இருக்கேன்னு சொன்னோம் அப்படின்னா, நம்ம அதிகமா நம்மள என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, ஆராய்ந்து பார்க்க வேண்டி இருக்குது. ஆமா பிரதர், இந்த ஓட்டத்துக்குள்ள வந்திருக்கேன் நானு. இப்பதான் புரியுது இந்த அபூர்ணம் எவ்வளோ கொடியது, எவ்வளோ போராட வேண்டி இருக்குது. எத்தன முறை முயற்சி செஞ்சாலும் மறுபடியும், மறுபடியும் அது இழுத்துக்கிட்டே இருக்குது. இந்த அனுபவத்துக்குள்ள ஒருத்தர் போயிட்டு வந்தா தான், அவர் ஃபியூச்சர்ல அந்த அனுபவத்த என்ன பண்ண முடியும் அப்டின்னா, மேற்கொள்ள முடியும் அன்பான சகோதர, சகோதரி. ஒருவேளை இந்த பலவீனத்துக்குள்ள ஒருத்தர் போகவே இல்ல, சில பலவீனங்கள்ல ஒருத்தர் விழுகவே இல்ல அப்டின்னா, அவரால ஜெயம் பெறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அன்பான சகோதர, சகோதரி. ஓட்டப்பந்தயத்துல ஓடும்பொழுது கீழ விழுந்து அடிகள் பட்டா தான் அடுத்து என்ன பண்ண முடியும்? நல்லபடியா ஓடி என்ன பண்ண முடியும்? இலக்கை நிச்சயம். அடைய முடியும் இல்லைங்களா? அதே மாரி தான் சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும், இல்ல பைக் ஓட்டுறதா இருக்கட்டும், நெறைய அனுபவங்கள் என்ன பண்ணணும்? நம்ம வாங்க வேண்டியதா இருக்கு அன்பான சகோதர, சகோதரி. அப்ப வினைவிடங்கள் குறிச்சு சில விஷயங்கள் நமக்குள்ள நேரிடும்பொழுது நம்ம அத பத்தி என்ன பண்ண தேவையில்ல. ஐயோ! எனக்குள்ள இந்த கேரக்டர் இருக்குதே! அப்படின்னு சொல்லி கவலைப்பட தேவையில்ல. இருக்கு. அத தேவன் என்ன பண்றாரு? காண்பிக்கிறாரு. எப்பா உனக்குள்ள இது இருக்குது. அத மேற்கொள்ற முயற்சி யார் தான் எடுக்கணும்? நீ எடு. நான் என்ன பண்றேன் உனக்கு? உதவி செய்றேன்னு சொல்றாரு. அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பிரதர் இங்க பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வரிகள் கூட படிச்சா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 2வது வரிகள். தேவ ஆவியின் விலையேறப்பெற்ற கனிகளோடு தேவ ஆவியின் விலையேறப்பெற்ற கனிகளோடு விரோதி மற்றும் விழுந்து போன மாம்சத்தின் இந்த கனிகளுக்கு உள்ள முரண்பாடுகளை பரிசுத்த பவுல் கூறுகிறார்.
ஒரு ஆவி பரலோகத்துக்குரியது தேவத்துவமானது, மற்றதோ பூமிக்குரியது பேய்த்தனமானது, சிற்றின்பம் நாடுவது. பரலோகத்திற்குரிய கனிகளோ விசுவாசம், நற்குணம், சாந்தம், தயாளம், பொறுமை, சமாதானம், சுய கட்டுப்பாடு, அன்பு ஆகியவைகளாகும். இந்த கனிகளானது எதிராளியின் கனிக்கு நேர் எதிரானவை. ஓகே. நாம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இனி படிக்க போற விஷயம் தான் ரொம்ப முக்கியம். படிங்க சிஸ்டர். நாம் தேவ சித்தத்தை செய்ய பெரும் முயற்சி எடுத்து பரிசுத்த ஆவியின் நற்பண்புகளை உற்பத்தி செய்ய முனையும் போது நமது விழுந்து போன மாம்சத்தில் சுதந்திரித்துக் கொண்ட பலவீனங்களோடு இடைவிடாத போராட்டத்தை கண்டடைவோம். போதும் சிஸ்டர். அப்ப பிரியமான சகோதர, சகோதரி பிரதர் ரசல் அவருடைய அனுபவத்த என்ன பண்றாருன்னா, நமக்கு ஷேர் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்டின்னா, எனக்கு தெரியுது எது எது சிற்றின்பம், எது எது அபூரணம், அதன் விளைவுகள் என்னன்னு தெரியுது. அதே நேரத்துல எது எது தேவனுக்கு பிரியமான கனிகள் தெரியுது. இப்ப என்ன பண்றேன் நானு? 2 விதமான கனிகள் இருக்கிற இந்த சூழ்நிலையில, தேவனுக்கு பிரியமான கனிகள் மாத்திரம் கொடுப்பதற்கு என்ன பண்றேன் நானு? தீர்மானம் எடுத்து வார்த்தைகள் பார்க்கும் பொழுது, தேவ சித்தத்தை செய்ய பெருமுயற்சி, சாதாரண முயற்சி இல்ல, பெருமுயற்சி எடுத்து பரிசுத்த ஆவியின் நற்பண்புகளை உற்பத்தி செய்ய முனையும்பொழுது, அதாவதுனா பெருமுயற்சி எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு நடுவுல. எடுக்கிறதுக்கு அப்பதான் என்ன பண்றோம் நம்ம? சிந்தையில உறுதியாக நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். அதாவது பெருமுயற்சின்ற வார்த்தை எத குறிக்குது அப்படின்னா, ஆவியின் கனிகள நம்ம மேற்கொள்ளணும்னு நம்ம நினைக்கும் பொழுது, அப்பயே ஒரு பலவீனம் நமக்குள்ள தாக்கும். எத்தன பேர் உணர்ந்திருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. ஐயோ! இது என்னால மேற்கொள்ள முடியுமா? முடியாதா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆனா அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி பெருமுயற்சி எடுத்துறணும். கண்டிப்பா இத நான் என்ன பண்ணுவேன்? மேற்கொள்வேன்னு சொல்லி பரிசுத்தாவின் முக்கியத்துவத்த உணர்ந்தவர்களாக, பரிசுத்தாவின் மூலமா தான் இத மேற்கொள்ள முடியுன்றத புரிஞ்சுகிட்டு, முனையும் பொழுது, முயற்சி எடுக்கும் பொழுது, இப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த அபூரணம், இந்த மாம்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, அது அமைதியா அது என்ன பண்ணுமா? இங்க வார்த்தைகள் என்ன படிக்கிறோம்? நமது விழுந்து போன மாம்சத்தில் சுதந்திரித்துக் கொண்ட பலவீனங்களோடு இடைவிடாத போராட்டம். சாதாரண போராட்டம் இல்ல அன்பான சகோதர, சகோதரிகளே. இடைவிடாத எப்படி 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 புரிஞ்சுக்கலாங்க? இந்த விஷயத்துல நான் வீக்கா இருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். இந்த பலவீனத்துல நான் எப்படி இருக்கிறேன்? ரொம்ப வீக்கு. இத மேற்கொள்ள எவ்வளவோ முயற்சி செய்றேன். ஆனா என்ன பண்ண முடியல? முடியல. அப்ப அந்த குறிப்பிட்ட விஷயத்த நான் மேற்கொள்றதுக்கு எந்த அளவு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு மேல போறேனோ, சாத்தான் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, அந்த குறிப்பிட்ட பலவீனத்தின் வீரியத்தை இன்னும் அதிகமாக கூட்டுவார்ன்னு சொல்லும்பொழுது, நான் விரும்பிட்டேன், முயற்சி எடுத்துட்டேன். ஆனா என்ன பண்ண முடியல? சக்சஸ் பண்ண முடியல. மறுபடியும் அதே தீமைய செய்றேன். இது ஒரு அனுபவம் அன்பான சகோதரா. இந்த அனுபவம் பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒருவேளை அந்த நேரத்துல நமக்கு சங்கடத்த குடுக்கலாம். மன அழுத்தத்த குடுக்கலாம். குற்ற உணர்ச்சிய குடுக்கலாம். ஆனா, இந்த அனுபவம் தான் நம்மள எங்க கொண்டு போக போகுது அப்டின்னா, வெற்றியின் படிக்கட்டுகளுக்கு கொண்டு போகும் அன்பான சகோதர சகோதரி. இந்த கடுமையான போராட்டத்துல ஒருத்தர் பின்தங்கிர்றாரா? அல்லது தொடர்ந்து முன்னேறி போறார்ன்றத பொறுத்து தான் அவர் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரா? இல்லையான்ற ஒரு காரியமே இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்டின்னா, எப்போ நாமோ தேவனுக்கு பிரியமான கனிகள் பத்தின ஒரு புரிதல்ல வந்து, இந்த விஷயத்துல தேவனுக்கு பிரியமா நான் வாழ்வேன்னு உறுதி எடுக்கிறோமோ, அப்ப பின்னாடி என்ன ஆயிருவாரு? அதுக்கு ஏத்த, அதற்கு ஒத்த வல்லமையான காரியம் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, கொண்டு வருவார். எளிமையா புரியணும் அப்டின்னா, இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மேல குண்டு போடுது அப்டின்னா, அந்த குண்ட சமாளிக்கிற அளவுக்கு எதிராளி என்ன பண்ணுவாருங்க? தாக்குகிற கருவிய தயார் பண்ணுவார் இல்லைங்களா? அந்த மாதிரி பிரியமான சகோதர, சகோதரிகளே, எப்ப நம்ம ஆவிக்குரிய ஏணிப்படியில ஏறணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமோ, அப்ப பலமா மாம்சத்தின் காரியங்கள் பிடிச்சு மறுபடியும் என்ன பண்ணும்? நீ ஏற வேண்டியது மேல இல்ல, நீ இறங்க வேண்டியது கீழன்னு சொல்லி என்ன பண்ணும் அப்டின்னா, பிடிச்சு இழுக்கும் அன்பான சகோதர, அப்ப அப்ப மேல கால வைக்க, கீழ கால வைக்கும். இப்படியே தான் என்ன பண்ணுங்க? அனுபவமானது போயிட்டே இருக்கும் அன்பான சகோதர, சகோதரிகள். இந்த விஷயம் எவ்வளவு மோசமான ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தும் தெரியுங்களா? மனசு உடைஞ்சிரும் சில நேரங்கள்ல. எனக்கு தெரியுது இந்த கனிகள் தேவனுக்கு பிரியமானதுன்னு சொல்லிட்டு, குடுக்கறதுக்கான விருப்பம் எனக்குள்ள இருக்கு. முயற்சியும் எடுக்கிறேன். ஆனா என்ன பண்ண முடியல என்னால? அத செய்யவும் முடியல. இந்த பலவீனத்த விடவும் முடியலையேன்னு சொல்லி. பிரியமான சகோதரர், தொடர்ந்து நம்ம படிங்க. இந்த மாம்சத்தின் கிரியைகள் மற்றும் தீமையின் கிரியைகள் மேல் சிலர் குறுகிய காலத்திலேயே பெருமளவு வெற்றியடைகிறார்கள். ஆமாங்க. இந்த வார்த்தைய படிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுங்க? வெற்றி அடையறவங்க மேல ஒரு பொறாமைன்னு கூட சொல்லலாம். ச்சே! குறுகிய காலத்துல எப்படி அவங்களால வெற்றி அடைய முடியுது? இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இந்த ஓட்டத்துக்குள்ள வந்து, என்னால இன்னும் சில பலவீனங்கள விட முடியலையே! ஆனா, சிலர் வந்து வெற்றி அடைஞ்சுறாங்களே! எப்படி வெற்றி அடைஞ்சுறாங்களாம்? வார்த்தைகள் பாருங்களேன். குறுகிய காலத்துல வெற்றி எப்பேர்ப்பட்ட வெற்றிங்களாம்? பெருமளவு சாதா வெற்றி கிடையாது. பெருமளவு வெற்றி அடைஞ்சுறாங்களாம்.
தனிப்பட்ட முறையில படிக்கும்போது ரொம்ப ஆழமா சிந்திக்க வச்சுச்சு அன்பான சகோதர, சகோதரிகளே. ரொம்ப குறுகிய காலத்திலேயே வந்துட்டு அந்த மாதிரி வெற்றி அடைய முடியுமா? இந்த ஓட்டத்துல அப்படின்னு கேட்டா, அதுக்கான மாதிரி நம்ம யார சொல்லிடலாங்க? இயேசுவ தவிர்த்து. ஸ்தேவான் இல்லைங்களா? அவர் யூதனா? கிரேக்கனுங்களா? ஸ்தேவான். கிரேக்கனுங்களா? இப்பதான் டக்குனு அந்த பையன் ஞாபகம் வருது. எனக்கு சரியா தெரியல. ஒரு யூதனா? கிரேக்கன்னு சொன்ன மாரி தான் எனக்கு ஞாபகம் படிச்ச மாரி ஞாபகம் இருக்குது. அன்பான சகோதர ஒருவேளை அவர் கிரேக்கரா இருந்திருந்தா, ஒருவேளை புறஜாதியா இருந்திருந்தா, இன்னும் அவர பார்த்து ஆன்னு தான் நம்ம என்ன பண்ணணும் ஆச்சரியப்படணும். ஏன்னா, யூதர்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள புறஜாதியா இருந்த அவர் வந்து, முதல்ல ஓட்ட ஓடி முடிச்சுட்டாருன்னு சொன்னா, என்ன மாரி கேரக்டர் காமிச்சிருக்கணும் அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப அவர் போராடாம இவ்வளோ குறுகிய காலத்துல அவ்வளோ வெற்றிய வாங்கிட்டாரான்னு கேட்டா, அவருக்குள்ள நெறைய போராட்டங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். பட் அந்த போராட்டத்த மேற்கொண்டதுக்கு அவர் எடுத்துட்ட அந்த காரியங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமானது அன்பான சகோதர, சகோதரி. அப்ப நாமளும் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குங்க. குறுகிய காலத்திலேயே பெருமளவு வெற்றியை பெற்றுக் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா, அதற்கான முயற்சி எடுக்க வேண்டியது யாருடைய கையில இருக்குது? நம்முடைய கரங்கள்ல தான் இருக்கு அன்பான சகோதர, சகோதரி. இப்ப பாருங்க இந்த வார்த்தைகள் படிக்கும்போது ரொம்ப ஆசையா இருக்குது. மனசு ரொம்ப விரும்புது. நானும் குறுகிய காலத்துல இந்த மாரி எடுப்பேன்னு சொல்லும்போதே சில விஷயங்கள் தடுக்குது. ஏன்னா, என்ன பத்தி யாருக்கு நல்லா தெரியும்? எனக்கு நல்லா தெரியும் போது மாம்சம் சொல்லும். "நீ எவ்வளவு பலவீனன்னு மறந்துட்டு நீ பேசுறியா?" அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, நம்மளோட யுத்தம் வந்து சாதாரண யுத்தம் கிடையாது. பயங்கரமான ஒரு யுத்தம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? செஞ்சுட்டு இருக்கோம். உலகத்துல நடக்கிற பல்வேறு யுத்தங்கள காட்டிலும், நமக்குள்ள தேவன் அனுமதிச்சிட்ட யுத்தம் தான் மிகப்பெரிய ரொம்ப கவனிச்சு நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய யுத்தம் அன்புக்குரிய சகோதர, சகோதரி. அப்ப பாருங்க அன்பான சகோதர, சகோதரிகளே, அப்போ இந்த வரிகள் படிக்கும்போது யாருக்கு தான் ஆசை இல்லாம இருக்கும்? குறுகிய காலத்திலேயே பெருமளவு வெற்றின்னு சொல்லும்பொழுது இல்லைங்களா? ஆனா, அதற்காக ஸ்தேவான் எவ்வளோ சிரத்தை எடுத்திருக்கணும், எவ்வளோ தன் வாழ்க்கைய தேவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கணும், எவ்வளோ போராடி இருக்கணும் இல்லைங்களா? போராடாம ஜெயிக்க முடியுங்களா? தேவன் யாராவது சோதிக்காம பரிசு குடுப்பாருங்களா? எல்லாரும் என்ன பண்ணி தான் பரிசு தன் சொந்த குமாரனுக்கே என்னதான் வச்சாருங்க? சோதனைகள வச்சு, சோதனையில வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பரிசு குடுத்தாரு இல்லைங்களா? இப்ப பிரியமான சகோதர, சகோதரிகளே, அப்போ குறுகிய காலத்திலேயே வெற்றி அடைஞ்சாரு யாருங்க? தேவன். அதே மாரி அப்போஸ்தலர் பவுல் கூட சொல்லலாம் இல்லைங்களா? பாருங்க அவருடைய அனுபவத்த சொல்லும்பொழுது ரோமர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 18, 19, 24. ஸ்லைட்ல இருக்காது. நீங்க பைபிள்லயே படிச்சிருங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 18, 19. அது எப்படியெனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல், விரும்பாத தீமையையே செய்கிறேன். இது யாருங்க சொல்லிட்டா? யூதாஸ் காரியோத்தோட வார்த்தையா இது? யாருடைய வார்த்தை இது? அப்போஸ்தலர் பவுல். நமக்கெல்லாம் அருமையான ஒரு மாதிரியா இருக்கு அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தை. அப்ப அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கைய போடும்போது, அவருக்கு எப்பேர்ப்பட்ட அனுபவங்கள் தேவன் அனுமதிச்சாருங்க. இங்க ரொம்ப அருமையா சொல்றாரு. என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்வேன் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ அவருக்குள்ள விருப்பம் இருந்துச்சு இல்லைங்களா? ஏன் அவரால நன்மை செய்ய முடியல ஆரம்ப காலத்துல? ஏன்னா, தேவன் அவருடைய அபூர்ண சரீரத்துக்குள்ள தான் புதிய சிந்தைய சகோதரிகளே. அப்ப அப்பேற்பட்ட வைராக்கியமுள்ள மனுஷன், நியாயப்பிரமாணத்தின் மீது அவ்வளவு பிரியமுள்ளவர், தேவனுடைய கட்டளைகள்ல அவ்வளவு ஈர்ப்புள்ள ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியலைங்க? அந்த அபூர்ண தன்மைகள மேற்கொள்ள முடியல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் விரும்புற நல்லத என்னால செய்ய முடியல. விரும்பாத எப்போ அவர் அப்போஸ்தலன் வர்றதுக்கு முன்னாடி உள்ள தீமைகளை பத்தி என்ன பண்ணல அவரு? பேசல. அவர் அப்போஸ்தலன் வந்து தேவன்ட்டருந்து சத்தியங்கள கற்றுக்கொண்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்க நாட்கள்ல, அவர் செஞ்சுட்டு இருக்க தீமைய பத்தி என்ன பண்றாருங்க? பேசுறார். அப்படி என்ன தீமை அத பத்தி நமக்கு என்ன பண்ணலங்க? வேதத்துல குடுக்கல. ஆனா என்ன என்ன புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, தீமை செய்கிற ஒரு மனுஷனாக அவரும் கூட என்ன பண்ணாரு அப்டின்னா, அப்போஸ்தலன் இருக்கும்போது கூட இருந்தார் அன்பான சகோதர, சகோதரி. ஏன் அப்டின்னா, இந்த அபூர்ணம் அவ்வளவு அதனுடைய விழுகை என்பது அவ்வளவு ஆழமானது அன்பான சகோதர, சகோதரி. எந்த ஒரு மனுஷனாலயும் இந்த அபூர்ணத்த அவ்வளவு எளிதாக என்ன பண்ணிற முடியாது? மேற்கொள்ள முடியாது அன்பான சகோதரர். தொடர்ந்து நம்ம 24வது வசனத்த அந்த நம்பிக்கையினாலே நான் 24 ஒரு 7, 24. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஆமாங்க. இப்ப என்ன சொல்ட்டாருங்க? நிர்பந்தமான
மனுஷன் தான். இது என்னங்க? என்ன வார்த்தை அது? நிர்பந்தமான மனுஷன். நிர்பந்தமான என்ன சொல்லலாங்க? திருவிழத்துல பார்க்கும்போது இரங்கத்தக்கன்ற ஒரு வார்த்தை ஒரு மொழிபெயர்ப்புங்க. இரங்கத்தக்க மனுஷன் நான் அப்படின்ட்டு. பரிதாபத்துக்குரியன்னு சொல்லலாம். இத கூகுள்ல போய் சில முயற்சி எடுத்து பார்க்கும்போது, அவங்க அங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, எப்போதுமே ஒருவித மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய நிலைமைன்னு சொல்றாங்க. என்ன மனநிலைமை அப்படின்னா, செய்யணும்னு நெனைக்கிறேன். ஆனா, செய்ய முடியலையே! அப்ப அது நிமித்தம் மனசுக்குள்ள என்ன உருவாகுது? ஒரு விதமான மன அழுத்தம் உருவாகுது. அப்ப இப்படி தேவனுக்கு பிரியமா வாழணும்னு நெனைக்கிறேன். ஆனா வாழ முடியலையேன்ற நிலையில இருக்கும் பொழுது, ஒரே ஒருத்தரால மாத்திரம் தான் விடுதலை தர முடியும். யாருங்க அது? நம்முடைய பரலோகத்தின் தேவன். அவர் யார் மூலமா குடுக்குறாருன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா குடுக்குறார் அன்பான சகோதர, சகோதரி. பாருங்க அப்போ, இவ்வளோ மன அழுத்தம் உள்ள சூழ்நிலை கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வரும். வரணும் அன்புக்குரிய சகோதர, சகோதரி. அப்படி வந்தா தான், அதன் மத்தியில தேவன் நமக்கு என்ன பண்றாருங்க? உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இங்க வார்த்தையில அருமையா சொல்லியிருக்கிறாரு. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை தொடர்ந்து வாசிக்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, அவர் கிட்டத்தட்ட அதே நிலை தான் இன்னைக்கு நமக்கும் இருக்குது. அவர காட்டிலும் இன்னும் அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, அவர் வாழ்ந்த காலத்துல பாவம் செய்றதுக்கான சூழல் ரொம்ப குறைவு தான். ஆனா, இன்னைக்கு நம்முடைய நாட்கள்ல பாதகங்கள் எவ்வளோ அழுக்கு ஒட்டும், எவ்வளோ தூசி ஒட்டும் இல்லைங்களா? அப்ப நம்ம நாட்கள்ல இந்த வார்த்தை நம்ம இன்னும் அதிகமாவே சொல்லலாம். எதுங்க? நிர்பந்தமான மனுஷன் நான்ற வார்த்தைய ரொம்ப அதிகமாவே சொல்லலாம் அன்பான சகோதர, சகோதரி. ஆனா, ஒரு விஷயம் நம்ம மறந்துறக்கூடாது. எந்த அளவுக்கு நம்மள அசிசிப்படுத்தக்கூடிய பாவங்கள், பலவீனங்கள் இந்த காலத்துல அளவுக்கு அதிகமா இருக்குதோ, அதை காட்டிலும் அதிகமான கிருபை யார் தராங்க? தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் அன்பான சகோதர, சகோதரி. அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, அப்போ எப்போ நம்ம முயற்சி எடுக்கிறோமோ, அந்த அபூரணத்தை மேற்கொள்றதுக்கு, அப்ப இன்னொரு விதமான சாத்தானுடைய யுத்தம் ரொம்ப பயங்கரமா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மள நோக்கி இருக்கும் என்பதை நம்ம ஒருபோதும் மறந்துறக்கூடாது. ஏன் நான் முயற்சி செஞ்சு மறுபடியும், மறுபடியும் செய்ய விரும்பாத காரியத்த செய்றேன் அப்படின்னா, அப்படித்தான் ஆரம்பத்தின் நிலை என்னது காணப்படும் அன்பான சகோதரர். நம்ம என்ன பண்ணிட வேண்டாம், கவலைப்பட வேணாம், மன அழுத்தத்துக்குள்ள போயிற வேணாம், குற்ற மனசாட்சிக்கு இடம் குடுத்துற வேணாம். பட் அப்படியே இருந்துட்டு பின்னாடியும் போயிறக்கூடாது. அதன் விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நிலையில இருந்து நம்ம விடுதலை பண்றதுக்கு தான் யாரு நமக்கு உதவி செய்றாங்க? இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்றாரு. பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்றார் அன்பான சகோதரர். தொடர்ந்து நம்ம படிக்கலாம். ஆனால் வேறு சிலருக்கு ஆனால் வேறு சிலருக்கு மிகப்பெரிய போராட்டம் நேரிட்டு தொடர்ந்து போரிட்டு வருகிறார்கள். ஆமாங்க. நானா அந்த லிஸ்ட் தான். நீங்களும் எந்த லிஸ்ட் இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களை நீங்க நிதானிச்சு பார்த்துக் கொள்ளலாம் அன்பான சகோதரர். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். ஆயினும் இந்த தீய குணங்களை கட்டாயம் சந்தித்து ஜெயித்தாக வேண்டும். ஆமா. படிங்க சிஸ்டர். இல்லாவிடில் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் பிரவேசம் ஒருபோதும் நமக்கு அருளப்படாது. விழுந்து போன மாம்சத்தின் கிரியைகளை, இந்த தீமையின் தனி பண்பை அகற்றுவதற்காக நாம் வைராக்கியத்துடனும் விடாமுயற்சியுடனும் போராடுவதை கர்த்தர் கவனித்துப் பார்க்கிறார். போதும் சிஸ்டர். இப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, அங்க சிலர் வந்து வெகு குறுகிய காலத்துல என்ன பண்ணிடுறாங்களாம்? பெருமளவு வெற்றியை பெற்றுக் கொள்றாங்க. ஆனா, சிலர் தானே ஒழிய எல்லாரும் இல்ல. அப்ப மத்தவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் நீண்ட காலம் டைம் எடுக்குது. கொஞ்சம் அதிகமா அவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு? போராட வேண்டியிருக்கு. பிரதர் ரசல் நெறைய இடங்கள் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, சில பேருக்கு நல்ல குணநலத்துல வளர்வதற்கு ஏத்த சூழ்நிலை இயல்பாகவே வந்திருக்குமாம். எப்போ அவங்களுடைய பிறப்புல இருந்து, அவங்களுடைய ஃபேமிலி பேக்கிரவுண்ட்ல இருந்து, அவங்களுடைய அந்த குரோமோசோம் அந்த சம்திங் அறிவியல் ரீதியா அதிலிருந்து இயல்பாகவே கொஞ்சம் நார்மல் கேரக்டரா, கொஞ்சம் சைலன்ட் கேரக்டரா இருப்பாங்க. அவங்க இந்த இந்த அருமையான கனியில வளர்றதுக்கு ஈஸியான சூழ்நிலை காணப்படும். ஆனா, எல்லாத்துக்குமா அப்படி இருக்கிறதில்ல. சிலர் ரொம்ப எப்படி இருப்பாங்களா? ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. அவங்க பேக்கிரவுண்ட் ரொம்ப மோசமானதா இருக்கும். அவங்களுடைய குணாதிசயங்கள் ரொம்ப கெட்டுப்போன குணாதிசயமா இருக்கும். ஆனா, அந்த வாய்ப்புகள் தேவனுடைய கிருபையினால வந்திருப்பாங்க. அவங்க இந்த கிறிஸ்துவின் சாயல்ல வளர்றது அப்படின்றது ரொம்ப போராடணும் அன்பான சகோதர, சகோதரி. போராடணும் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாங்க? தேவன் அவங்கள அப்படியே கைவிட்டுறார்ன்னு சொல்லி அர்த்தமா? தெரியும் தேவனுக்கு, நீங்க இந்த அளவுக்கு போராடினா தான் உங்களால ஜெயம் பெற முடியும்னு சொல்லிட்டு, ஆனாலும் கூட தேவன் அவங்களே என்ன பண்றதில்ல. சிலருக்கு மாத்திரம் தான் அதாவது யாரெல்லாம் சீக்கிரத்துல ஓடி வந்து ஜெயிக்கிறாங்களோ, அவங்களுக்கு மாத்திரம் தான் அந்த அழைப்பு. மத்தவங்களுக்கு இல்லன்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாருங்க. தடுத்துற மாட்டாரு. உனக்கு போடுறது கஷ்டம் தான். ரொம்ப நாட்கள் உனக்கு ஆகும் தான். ஆனாலும் உதவி செய்ய நான் வல்லவரா இருக்கேன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, நம்மள அழைக்கிறார் அன்பான சகோதரர். ஒருவேளை இப்படியாக பொல்லாத ஒரு பேக்கிரவுண்ட்ல இருந்து ஒருத்தர் உள்ள வந்துட்டாலும் கூட, மனுஷங்களுக்கு எப்பயுமே ஒரு தனித்தன்மை இருக்குது அன்பான சகோதரர். அது எந்த மனுஷனா வேணா இருக்கட்டும். நம்மளா இருக்கட்டும், உலகத்தாரா இருக்கட்டும். ஒரு விஷயத்த நான் விடணும் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா, நிச்சயமா அவங்களால என்ன பண்ண முடியும்?
செய்ய முடியும். செஞ்சு முடிக்க முடியும். அந்த அந்த வில் பவர் தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார் அன்பான சகோதர, சகோதரி. அப்படி இருக்கும்போது, ஒரு சாதாரண உலகத்து மனுஷனாலேயே அவங்க 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 எடுக்கிற தீர்மானத்த நிறைவேத்துறதுக்கு நெறைய காரியங்கள் செய்ய முடியும்ன்னு சொல்லும்பொழுது, இவ்வளோ பெரிய அழைப்புக்குள்ள வந்திருக்க நாமும் முயற்சி எடுத்தா, எவ்வளோ ஈஸியா அந்த காரியத்த நம்ம என்ன பண்ணலாமா? செய்து முடிக்கலாம் அன்பான சகோதர, சகோதரி. அதான் வசனங்கள் கூட இருக்கு. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக தானே உள்ளங்கள்ன்னு சொல்லும்போது, நம்மளால முடியாதது தான். ஆனா உதவி செய்ய யார் யார் வல்லவரா இருக்காங்க? பரலோகத்தின் தேவனும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு உதவியாக இருக்கிறாங்க அன்பான சகோதரி. ரொம்ப முக்கியமா பிரதர் என்ன சொல்றாருன்னா, இந்த லாங் ப்ராசஸ்ல ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கும் பொழுது, அவங்க போராடுகிற அந்த போராட்ட குணத்த யார் பார்க்கிறாராம்? கர்த்தர் கவனிச்சு பார்க்கிறார் அன்பான சகோதரர். பாருங்க இந்த தீமையின் தனிப்பண்பை அகற்றுவதற்காக நாம் வைராக்கியத்துடனும், விடாமுயற்சியுடனும் போராடுவதே. வைராக்கியம், விடாமுயற்சி எதன் மூலமா உருவாகும் அப்படின்னா, அடிக்கடி கீழ விழுகும்போது தான், அடிக்கடி என்ன பண்ண முடியும் அப்படின்னா, விடாமுயற்சிய எடுக்க முடியும் இல்லைங்களா? கீழ விழுகவே விடாமுயற்சி எடுக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? அப்ப விடாமுயற்சின்றது எதுல வரும் அப்படின்னா, அடிக்கடி விடுதல்ல தான் அது வரும் அன்பான சகோதரர். இப்ப பிரியமான சகோதர, சகோதரிகளே, அப்போ இந்த மாரி அனுபவத்துக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னா, அதாவது நினைக்கிறத செய்ய முடியல, நினைக்காத செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, இது ஒரு ஆரம்ப நிலை அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இந்த நிலையில நம்ம முயற்சி செய்யும்போது அந்த முயற்சிய யார் பார்த்துட்டு இருக்கிறா? பரலோகத்தின் தேவனும் கர்த்தர் இயேசுவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஏன்னா வசனம் சொல்லுது, சாத்தானுக்கு எதிர்த்து நின்னுங்கள், அவன் உங்கள விட்டு ஓடி போயிருவான்னு சொல்லும்போது, பிரியமான சகோதர, சகோதரிகளே, நாம எந்த அளவுக்கு இதுல பெருமுயற்சி எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அன்பான ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, ஆ இந்த குணங்களை கட்டாயம் சந்தித்து அப்படின்ற ஒரு வார்த்தைய பிரதர் பயன்படுத்துறார். எந்த குணங்கள? தீய குணங்கள, பொல்லாத குணங்கள சந்தித்து என்ன பண்ணணுமா? ஜெயம் எடுக்கணுமா அன்பான சகோதர, சகோதரி. அப்ப நம்ம யாராலுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா, தீய குணங்கள சந்திக்காம என்ன பண்ண முடியாது? ஜெயம் எடுக்க முடியாது. ஆனா தீய குணங்கள சந்திக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னா, ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ள போய் பின்னோக்கி போக வேண்டிய அவசியம் இல்ல. பட் அதே நேரம் அதற்கான மனக்கவலையோடு கூட, மனவேதனையோடு கூட என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, தொடர்ந்து எங்க நோக்கி வரணுங்க? கிருபாசனத்த நோக்கி வரணும் இல்லையா? ஆனா பிராக்டிகல் லைஃப்ல அத நம்மளால பண்ண முடியுதுங்களா? விழுந்த பாவத்தையே செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, சில நேரம் தேவ சமூகத்துக்கு போறதுக்கு எப்படி இருக்குங்க மனசு? வலிக்குது இல்லைங்களா? என்னாலயே என்னை ஏத்துக்க முடியலையே, கர்த்தர் இயேசு என்னை எப்படி ஏத்துக்குவாரு? எத்தன முறை அவர் சமூகத்த போய் பாவம் மன்னிப்பு கேட்கிறது. ஆனா வசனம் இருக்குது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, அவ்வளவு தூரமாக நம்ம பாவங்கள் என்ன பண்றாங்க அவரு. பிரியமான சகோதர, சகோதரியே நம்ம எவ்வளவு விழுந்து போனவங்கன்னு தெரிஞ்சு தான் இந்த அழைப்புக்குள்ள தேவன் என்ன பண்ணாருங்க? வெவ்வேறு இடங்கள்ல இருந்து, வெவ்வேறு சூழல்ல இருந்து கூட்டிட்டு வந்தார். அதனால நம்முடைய விழுந்து போனத நினைச்சு நம்ம பரிதபிக்காம, அவர் நமக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள குறிச்சு நம்ம கண்ணோக்கி பார்க்கும்பொழுது, நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த ஓட்டத்துல போராடி ஜெயமெடுத்துற முடியும் அன்புக்குரிய சகோதர, பெருமுயற்சி நம்ம எடுக்கிறதுக்கும், போராடுவதற்கும் ஒரு விதத்துல நம்ம விழுந்து போற காரியங்கள் நமக்கு உதவியாக இருக்குது அன்பான சகோதர. தொடர்ந்து பார்க்கும்பொழுது பிரதர் என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து படிங்க சிஸ்டர். விழுந்து போன மாம்சத்தின் கிரியைகளை தொடர்ந்து கீழ நமது சொந்த இயல்பான நமது பலவீனத்தை நமது சொந்த இயல்பான பலவீனத்தை அறிந்திருந்து, நம்மில் ஒவ்வொருவரும் தன்னைத்தான் காவல் காத்து விழித்திருக்க வேண்டும். அதற்காக கர்த்தரிடம் உதவி கேட்டு கதற வேண்டும். ஆமாங்க. என்ன சொல்றாரு? நம்முடைய சொந்த இயல்பான பலவீனத்தை அறிந்திருந்து ரொம்ப முக்கியம் அன்பான சகோதர, சகோதரி. இந்த இடத்துல தான் சாத்தான் நம்மள என்ன பண்ணிருவாருன்னா, டெஸ்ட் பண்ணிருவாரு. திசைய திருப்பிருவாரு. எப்படி திருப்புவாரு? சொந்த பலவீனத்தை என்ன பண்ண வேணாம்? பார்க்க வேணாம். உன்னுடைய உடன் சகோதரர்களுடைய பலவீனத்தை என்ன பண்ண நீ? பாரு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப அன்பான சகோதர, சகோதரி என்னடா நிதானிச்சு பார்க்குற அந்த வழியிலிருந்து சாத்தான் தந்திரமா விலக்கி என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, மத்தவங்கள நிதானிச்சு பார்க்குற, மத்தவங்க குணசாலில எடை போடுற அந்த வேலைய சாத்தான் தந்திரமா நுழைத்து, நம்ம அத நான் என்ன பண்ணக்கூடாதுங்க, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மாறாக இங்க சகோதரர் சொல்லியிருக்க மாதிரி, தன்னைத்தான் காவல் காத்து விழித்திருக்க வேண்டும் அன்பான சகோதர, சகோதரி. அதற்காக என்ன பண்ணணுமா? கத்தரம் க உதவி அதற்காக கேட்டு கர்த்தரிடம் உதவி கேட்டு கதற வேண்டும். கதற வேண்டும்னா எப்படி புரிஞ்சுக்கலாங்க? பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்கிற மாரி பயங்கர சத்தம் போட்டு, "ஐயோ! பாவம் பண்ணிட்டேனே" அப்படிங்களா? இப்ப கதறதுன்னா எப்படி புரிஞ்சுக்கலாங்க? கதறுதல். வாய திறந்து அறிக்கை செஞ்சாலும் ஓகே தான். ஒருவேள வாய அதான் திறமாமலேயே அறிக்கை செஞ்சாலும் ஓகே தான். அதாவது நம்முடைய உள் மனச உடைக்கிறது. இருதயத்தை தேவ சமூகத்துல கூட்டுறது அன்பான சகோதர, சகோதரி. இப்போ பாருங்க சங்கீத புஸ்தகங்கள்ல இந்த மாரி வார்த்தைகள் சங்கீதக்காரர் நெறைய பயன்படுத்தியிருப்பார். மனசு உடைந்து தேவன பார்த்து என்ன பண்ணுவாரு அப்டின்னா, அவரு பாடல்களாக அறிக்கை செய்வார் அன்பான அப்ப பாருங்க
பிரியமான சகோதர, சகோதரிகளே, அப்ப தேவன்ட்ட உதவி கேட்டு நம்ம என்ன பண்ணணுமா? கதறணும். தேவனே இந்த பலவீனம் எனக்கு இருக்குது, மேற்கொள்ள பலம் தாங்கன்னு கேட்கிறது ஒரு காரியம். ஆனா, மனசு உடைஞ்சு கதறது அப்படின்றது, எந்த ஜெபத்த தேவன் கேட்டு அதற்கான உதவிகள் செய்வார் அப்படின்னா, "நொறுங்குண்ட இருதயத்துக்கு தான் என்ன பண்ணுவார்?" அப்படின்னா, அவரு உதவி செய்வார், பலம் தருவார் அன்பான சகோதரர். இப்ப பாருங்க எவ்வளோ ஆறுதலான ஒரு வார்த்தை இருக்குது. இந்த அழைப்புக்குள்ள வந்த நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள், மன அழுத்தங்கள் தேவன் அனுமதிச்சாலும் கூட, அதிலிருந்து நம்ம முற்றிலுமா விலக்கிறதுக்கு, நீக்கி எடுத்துறதுக்கு நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் அன்பான சகோதர, ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஒரு போராட்டம் ஏதோ குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த போராட்டமே இருக்காதுன்னு சொல்லிட முடியுங்களா? இந்த போராட்டமானது நம்முடைய வாழ்நாள் ஃபுல்லா அது இருந்துட்டே தான் இருக்கும் அன்பான சகோதரர். அப்படின்னா, இந்த போராட்டத்தை மேற்கொள்றதுக்கு நம்முடைய வாழ்நாள் ஃபுல்லா கூடவே நமக்கு யார் இருக்கிறா? கர்த்தரும், பரலோகத்தின் தேவன் சகோதரிகளே. பிரதருடைய எழுத்துக்கள்ல பார்க்கும்பொழுது, நம்ம விழுந்து போன நிலை வந்து ஒருவேளை நமக்கு அடிக்கடி நேரிடலாம். ஆனா எதுல நம்ம ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய சிந்தையில அன்பான சகோதரர். சிந்தையில எப்பயுமே எத நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னா, என்னால முடியாது. என்னால இந்த இலக்க அடையறதுக்கான வாழ்க்கை வாழ முடியாதுன்ற எண்ணத்த ஒருபோதும் என்ன பண்ணிறக்கூடாது, வளர விட்டுறக்கூடாது. நான் விழுந்துட்டேன் உண்மதான். ஆனா நிச்சயமா என்னால என்ன பண்ண முடியும்? தேர்ந்தெடுக்க முடியும். அதே அளவுல வளர்ச்சியை நோக்கி போய்க்கிட்டே இருக்கணும். கிரிய அளவுல அது வந்து சாத்தியப்படுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான். ஒருவேளை ஒரு லெவலுக்கு போலாம், மறுபடியும் கீழ இறங்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏறக்குறைகள் இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனா சிந்தை அளவுல நம்ம விடாமுயற்சியோட கூட தேவனுடைய சாயல, குணலட்சணத்த மைண்ட்ல வச்சு முன்னேறும் பொழுது, நம்ம தேவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நம்முடைய விழுந்து போன கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சிந்தைய என்ன பண்ணுவாரு? இருப்பார் அன்பான சகோதரர்கள். திடீர்னு ஒரு சூழல் பாருங்க பல வருஷங்களா கெட்ட வார்த்தையே பேசியிருக்க மாட்டோம். ஏதோ ஒரு சூழல் டக்குனு அந்த வார்த்தை வாய்க்குள்ள இருந்து மனசுல இருந்து என்ன பண்ணுவோம்? எனக்குன்னா அப்படி வராதுங்க சிஸ்டர். வராதுங்க பதில் யாராவது சொல்ல முடியுங்களா? இப்போ அப்புறம் யோசிப்போம். ச்சே! வார்த்தை எப்படி பேசுறேன் நானு? எனக்கே தெரியலையே அப்படின்ட்டு. அன்பான சகோதர, சகோதரி இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, அருமையா தேவனுடைய பாடல் பாடிக்கிட்டே இருப்போம். நல்ல ஒரு இசை போயிட்டு இருக்கும். நல்லா பாடிட்டு இருப்போம். ஆனா, ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முன்னாடி அதே இசையை சார்ந்த உலகத்தின் சினிமா பாடல் என்ன பண்ணியிருப்போம்? ரொம்ப ரசிச்சிருப்போம். அது உள்ள இருந்து லைட்டா எந்திரிச்சு நம்மள அறியாமலேயே வெளிய வந்து அத பாடிக்கிட்டு இருப்போம். முணுமுணுத்துட்டு இருப்போம். அப்புறம் இல்லையே! நான் பாடுனது தேவ பாடல் இல்லையா? இது எப்படி என் வாயில வந்துச்சுன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஆழ் மனதான் அதனுடைய வேலைகள செய்யும் அன்பான சகோதர. அப்ப இதெல்லாம் தேவன் தடுக்க மாட்டாரு. அனுமதிச்சிருக்கிறாரு. ஆனா தடுக்கிற வேலை யார் செய்யணும்? நம்ம தான் செய்யணும் அன்பான சகோதரர். அன்பான சகோதர, சகோதரிகளே, அப்ப கதற வேண்டும்னு சொல்லும்பொழுது, தேவ சமூகத்துல இதயத்த என்ன பண்ணிரணுங்க? கூற்றணும். ஒருவேளை இதுக்கு சிறந்த உதாரணமா நம்ம யார எடுக்கலாம்? தாவீத நம்ம எடுக்கலாம். பாவம் செஞ்சுட்டு, அந்த பாவத்த குறித்த உணர்வு வந்த உடனே, எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்த முடியுமோ, அவர் எழுதின சங்கீதம் இருக்கு இல்லைங்களா? எந்த அளவுக்கு அந்த தாழ்த்து, அந்த பாவத்தின் வீரியத்த உணர்ந்து, பொல்லாத மனுஷிகத்தின் நிலையை உணர்ந்து பாடினவர். அதே மாரி நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, விளைவுகள குறிச்சு தேவ சமூகத்துல அறிக்கை செஞ்சு பலனை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. பாருங்க இப்படி ஒருத்தர் இருந்தா மாத்திரம் தான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் அன்பான ஒரு 10 நிமிஷம் மட்டும் பார்த்து என்ன பண்ணிடலாம், அந்த பாடத்த முடிச்சுக்கலாம். தொடர்ந்து பிரதர் சில விஷயங்கள் பேசுறாரு. என்ன அப்படின்னா, பாருங்க துர்நாற்றம். எல்லாத்துக்கும் துர்நாற்றம் என்னன்னு பரிச்சயம் இருக்கா இல்லைங்களா? யாராச்சும் ஒருத்தர் எனக்கு துர்நாற்றம் என்னன்னு தெரியாதுங்க பிரதர் சொல்ல முடியுங்களா? அது எங்க இருந்தே ஆரம்பிக்குது. நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்தே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த துர்நாற்றத்த என்ன பண்ணலாம்னா, நம்ம அனுபவத்துல வாங்கிருப்போம். ஒருவேளை ஒரு ஒரு எலி செத்து கிடந்துச்சு அப்படின்னா, நமக்கு தெரியல அப்படின்னா, பயங்கரமான வாடை அடிக்கும். அந்த வாடையோடு கூட கஷ்டப்பட்டு அது எங்க செத்து கிடக்குறத கண்டுபிடிச்சு அத அப்புறப்படுத்த வரைக்கும் என்ன ஆகாதுங்க? சாப்பாடு உள்ள இறங்காது இல்லைங்களா? இப்ப துர்நாற்றத்த நம்ம விரும்புவோமா? இப்ப பிரதர் அசல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கசப்புன்ற குணத்த எதோடு கம்பேர் பண்றாரு அப்படின்னா, துர்நாற்றத்தோட கம்பேர் பண்றாரு. அந்த வரிகள் படிங்களேன். நமது ஆதார வசனங்களில் நமது ஆதார வசனங்களில் அப்போஸ்தலர் கூறும் புத்திமதியை பகுத்து ஆராயும்போது, சொல்லப்பட்டவைகளில் மிக மோசமான பண்பாக முதலாவது குறிப்பிட வேண் குறி குறிப்பிட வேண்டுமென்றால், சகலவித கசப்பு என்பதாகவே தோன்றுகிறது. கசப்புத்தன்மை என்பது ஒரு துர்வாடை வீசும்போது ஏற்படும் மனநிலையை குறிக்கும். நறுமணத்தன்மையோ அதற்கு நேர் எதிரானதாக இருக்கிறது. இருதயத்தில் ஏற்படும் பெரும் வெறுப்பை இது குறிக்கின்றது. மே போதும் சிஸ்டர். அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே எதோட கம்பேர் பண்றாருங்க? சொல்லப்பட்டிருக்க இந்த பொல்லாத குணங்கள்ல முதல் இடத்துல எத வைக்கிறாரு அப்படின்னா, சகலவித கசப்பு. சகலவித கசப்பு அன்பான சகோதர.
கசப்புன்னு சொல்லும்போது, தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம என்ன எப்படி புரிஞ்சுக்கலாங்க? அதாவது இருதயத்தில் ஏற்படும் பெரும் வெறுப்பு. இல்லைங்களா? ஒரு வெறுப்பு, கசப்பு, பகைமை சொல்லலாங்களா? பகைமை, பொறாமை இல்லை. இதுதான் அந்த துர்வாடையோட என்ன பண்றாருன்னா, பாருங்க உதாரணமா பார்த்தா எப்படி எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒருவேளை நம்ம வீட்ல இருந்தே ஆரம்பிக்கலாமே! கணவன் மனைவிக்கு சண்டை வராத சூழ்நிலைகள் எப்போ இருக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல அல்லது அடிக்கடி என்ன பண்ணலாம், புது சிருஷ்டியாவே இருந்துட்டாலும் கூட பிரச்சனைகள் வரலாம். சில பேச்சுவார்த்தைகள் வரும்பொழுது, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போலாம். அதாவது பேசாமயே என்ன இருந்துடலாம். ஒரு காலையில 10 மணிக்கு சண்டை வருது அப்படின்னா, சாயங்காலம் 4 மணி வரைக்கும் என்ன பண்ணலாம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்க்காம அவங்கவங்க வேலைய என்ன பண்ணிக்கிட்டுனா, அவங்கவங்க செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கோபம் தணிய கடவுது. தணிஞ்சிரணும் அப்படின்ட்டு. பாருங்க நம்ம லைஃப்ல, நம்ம குடும்ப வாழ்க்கையில எத்தன பேரு கணவன் மனைவி சண்டையில பேசாம இருந்திருக்கோம்? நினைக்கிறேன் 2, 3 நாட்களுக்கு மேலாக அந்த சூழ்நிலை ப்ரோ அதனுடைய அனுபவத்துல 1 வாரம் சொல்றாரு. 1 வாரம் ஓடிரும் அப்படின்னு. இப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரிகள் அப்ப 1 வாரமா சகோதரர் துர்நாற்றத்தோடு இருந்திருக்கிறார். ஒருவேள சகோதரருடைய வார்த்தைகள ஆமா அப்பதான், இப்ப சொல்லல பிரதர். அப்போ அப்போ சகோதரர் அவர் மாத்திரம் இல்ல. நானு. ஒவ்வொருவரும் எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னா, எப்பல்லாம் வைராக்கியத்த மனசுல வச்சுக்கிட்டு, கசப்ப மனசுல வச்சுக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்கிறோமோ, எத வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? துர்நாற்றத்த வச்சுட்டு இருக்கிறோமா? அப்ப துர்நாற்றத்துக்குள்ள தேவனுடைய ஆவி வாசம் பண்ணுமா? பக்கத்துல உள்ள நபரே வரமாட்டார்ன்னு சொல்லும்போது, தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் இல்லைங்களா? அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, அப்போ முதல்ல வீட்ல இருந்து பார்க்கும்போது, யாரெல்லாம் கணவன் மனைவி சண்டையில சமாதானத்துக்கான முயற்சி எடுக்கிறாங்களோ, அவங்க பாக்கியவான்கள். கண்டிப்பாக அதற்குரிய பலன் எங்க இருக்கும் அப்படின்னா, பரலோகத்துல தேவன் தருவார் அன்பான சகோதர, ஏன்னா சில நேரங்கள்ல அந்த ஈகோ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மனசு சொல்லும். தேவனுடைய அந்த புதிய சிந்தை சொல்லும். "நீ போ, சமாதானப்படுத்து. ஏதாச்சும் பேசி டீய கீய போட்டு குடுத்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி சமாதானப்படுத்துன்னு" சொல்லும்போது, மாம்சம் சொல்லும், "இப்படி பேசியிருக்க கூடாது இல்லையா? அவரே போட்டு குடிக்கட்டும்." இல்லையா? அப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, இது கூட என்னதான் ஒரு மனப்போராட்டம், சண்டை, ஒரு 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 போராட்ட குணம் தான் அன்பான சகோதர, சகோதரி. அப்ப பிரதருடைய ரேட்டிங்ஸ் இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சிந்தையில வச்சுக்கிட்டு, நான் வந்து சூரியன் அஸ்தமிக்க முன்னாடி வரைக்கும், அதுக்குள்ள என்னோட கேரக்டர் மாத்திக்கல அப்படின்னா, சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் நான் இப்படிதான் இருப்பேன்னா, ஒருவேளை நல்லா குளிச்சுட்டு வந்தாலும் கூட, ஆவிக்குரிய பார்வையில துர்நாற்றத்தோட தான் காணப்படுது. அப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, ஒரு துர்நாற்றத்த நம்ம சரீரத்துல நீக்குறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறோமோ, அதே மாரி இந்த பகை, வெறுப்பு, கசப்புன்ற துர்நாற்றத்த நீக்குறதுக்கான முயற்சிகள போட்டி போட்டுட்டு எடுக்கணும். கணவன், மனைவி. நீயா நானான்ட்டு. இனிமேல் அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் அனுமதிச்சாரா என்ன பண்ணலாம் அப்படின்னா, முயற்சி எடுக்கலாம் அன்பான சகோதர, அடுத்து பார்க்கும்போது எக்லீசியா. சபையில நிச்சயம் பொறாமைன்றது, கசப்புன்றது வரலாம், இருக்கலாம் அன்புக்குரிய சகோதர, சகோதரி. அப்ப இங்க கூட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, சமாதானத்துக்கான முயற்சிகள் டக்குன்னு எடுக்கக்கூடியவர்களாக காணப்படணும். முடிந்த அளவு கூடுமான வரை நம்ம அப்படிப்பட்ட ஒரு குணலட்சணத்தை நம்ம விரும்பணும் அன்புக்குரிய சகோதர, சகோதரி. அப்ப இந்த பகை, பொறாமைன்னு சொல்லும்போது இன்னும் கூட என்ன சொல்லலாம் அப்படின்னா, பாருங்க, அதாவது ஒருத்தர் மேல நீடிய வெறுப்புன்னு சொல்லலாமா? ரொம்ப அவர பார்த்தாலே எனக்கு ஆகாதுங்க பிரதர். அப்படி சொல்லலாம். அவங்க வீட்டுக்கு வந்தாலே நான் வெளிய போயிருவேன் பிரதர் அப்படின்னு. அதாவது அவரோட ஐக்கியமாவதற்கான சூழ்நிலைகள்லாம் கிடைக்கும், வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஆனா அத கொஞ்சம் கூட என்ன பண்ணிக்க மாட்டேன் நானு. பயன்படுத்திக்கவே மாட்டேன். நான் வெறுத்தது தான். நான் ஒரு தடவ முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நான் வெறுத்துட்டேன் அப்படின்னா, மாத்தவே முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னோம் அப்படின்னா, அதுதான் பகை அன்பான சகோதர சகோதரி. இதுதான் அநேக துர்க்குணங்களுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குது அன்பான சகோதர. ஒரு பகை, ஒரு வெறுப்பு, ஒரு பொறாமைன்றது நமக்குள்ள காணப்படாதுன்னு சொல்ல முடியாது. அத ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? மேற்கொண்டுகிட்டே இருக்க வேண்டியது அவசியமானதா இருக்கு அன்புக்குரிய. தொடர்ந்து பிரதர் படிக்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு குணம் வந்து புது சிருஷ்டியாகிய கப்பலையே முழுமையாக மூழ்கடித்து விடுன்னு சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர, சகோதரி. அப்போ இந்த தீய விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமானதாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். தொடர்ந்து பேசும்பொழுது கோபப்படுவது என்பது ஒருவருக்கு இயல்பானதாக இருக்கும். ஒருவேளை சொல்லலாம், என்னால கோபத்த என்ன பண்ண முடியலைங்க பிரதர். அடக்க முடியல. அது என்னுடைய ஃபேமிலில இருந்தே வந்தது அப்படின்னு சொல்லும்போது, அத பெருமையா என்ன பண்ணக்கூடாதுங்க. சொல்லக்கூடாது. கோபப்படுறது தவறான்னு கேட்டா, கோபப்படுறது தவறு இல்ல. ஏன்னா தேவன் என்ன பண்றாருங்க? கோபப்படுறார். பிரதர் ரசல் அருமையா சொல்றாரு. ஒருவேளை கோபப்படுறது தவறு நம்ம எடுத்தோம்னா, நம்ம யாரையும் தப்பு சொல்லலாம்னு தேவனையும் தப்பு சொல்லலாம்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, தேவனும் எப்படிப்பட்டறாருங்க? அவரு அவரு வசனம் பார்க்கிறோம். துன்மார்க்கன் மேல் அவரு சினம் கொள்கிற தேவனா இருக்கிறாரு. சரிங்களா? அவர் தினந்தோறும் பாவிகள் மேல் எரிச்சலா இருக்க தேவனா இருக்கிறார். அப்ப கோபம்ன்னு சொல்லும்போது என்ன சொல்லிரலாங்க? கோபம் இருக்குது தான். ஆனா அது வந்து நியாயமான கோபமாக அன்பான சகோதர, சகோதரி.
தேவன் கோவமா இருக்கிறாரு. இப்ப நானும் கோவமா இருப்பேன்னு சொல்ல முடியுங்களா? அவர் எங்க? நாம எங்க? இப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து கோபத்த குறிச்சு பகிர்ந்து பேசும்பொழுது, ஒருவேளை கோபப்படணும் அப்படின்னா, முதலாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, நாமும் யார் மேல கோவப்படணுமா? நம்ம மேல தான் கோவப்படணுமா? நான் இப்படி இருக்கிறேனே, இவ்வளோ வருஷமாகி நான் குணாதிசயத்துல வளர்றதே இல்லையே, இவ்வளோ வருஷமாகி என்னால பகைய வெறுத்துட்டு, ஒ மூஞ்சி குடுத்து பேச முடியலையே, இப்படி நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது, பிரியமான சகோதரர்களே, கோபம் யார் மேல வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, சொல்றது முதலும் கடைசியும் அது யார் மேல தான் இருக்கணும் அப்படின்னா, நம்ம மேல தான் இருக்கணும் அன்பான ஒருவேளை எக்லீசியால மத்த காரியங்கள் ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள் கோபப்படலாம். அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த கோபம் எப்படிப்பட்ட கோவமா இருந்துறக்கூடாது அப்படின்னா, அது தேவனுக்கு பிரியமில்லாத துர்வாசனை வீசுகிற கோவமாக இருந்துறக்கூடாது அன்புக்குரிய பாருங்க தொடர்ந்து சகோதரர் பேசும்பொழுது, இதையெல்லாம் மேற்கொண்டு பொன்னான பிரமாண முக்கியத்துவத்த குறிச்சு நாங்க என்ன பண்றாருன்னா பேசுறாரு. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய தனிப்பட்ட தியானத்துல நீங்க வீட்ல போய் இந்த காரியங்கள நீங்க வாசித்து அறிந்து கொள்ளுங்க அன்பான சகோதர, சகோதரிகளே. ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இது. அவசியமான பாடம். இந்த நாட்கள் இல்ல. நம்ம மரபடிந்தும் நம்ம தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டிய முக்கியமான பாடமா இருக்கிறது. பிரியமான சகோதர, சகோதரிகளே, நீங்க கேட்ட வார்த்தைகளை வீட்ல போய் தனிப்பட்ட முறையில தியானிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ கடைசியாக நான் என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, பிரியமான சகோதர, சகோதரி இதுவரைக்கும் நம்ம கற்றுக்கொண்ட அறிவுல, கற்றுக்கொண்ட பாடங்கள்ல நம்ம முதல் இடத்துல வைக்க வேண்டிய பாடம்னு சொல்லி எத பார்க்கிறோம் அப்படின்னா, குணலட்சணத்தின் வளர்ச்சி அன்பான இந்த குணலட்சண வளர்ச்சி நம்ம விரும்பும்பொழுது, நமக்கு உதவி செய்றதுக்கு தேவனும், தேவனுடைய குமாரனும் நமக்கு எப்போதுமே வல்லவர்களாக இப்படியாக இந்த நாளிலும் அருமையான 7ஆம் தூதரின் வார்த்தைகளை உங்களோடு கூட பேசி அறிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு, நம்முடைய பரலோகத்தின் தேவனுக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், அருமையான சபையின் ஊழியர்களுக்கும் கூட மனதார இதயத்திலிருந்து நன்றிகளை எடுத்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.